சிறு வயதிலிருந்து நான் சில காரியங்களை நான் நினைச்சு பார்க்குறேன். ஒரு 10 வயசு இருக்கும்போது நான் நினச்சது என்னென்னா, இந்த உலகத்திலேயே நான் தான் நல்லா வாழ்கிறேன், நல்ல ஆண்டவர் என்ன வச்சிருக்கிறாரு, நல்ல பெற்றோரை தந்திருக்கிறாரு, நல்ல சபையை தந்திருக்கிறாரு, ஜாலியாக இருக்கிறேன், நல்ல நண்பர்களை தந்திருக்கிறாரு, நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன் அப்படின்னு நினச்சேன். 20 வயசுல நான் நினைச்சேன், ஆண்டவர் 10 வயசுல இருந்ததை விட இப்போ என்னை நல்லா வச்சிருக்கிறாரு, நான் இப்போ நல்லா வளர்ந்துருக்கிறேன், இன்னும் நிறைய நண்பர்களை தந்திருக்கிறாரு அப்படின்னு நினைச்சேன். 30 வயசு வரும்போது நினைச்சேன், 20 வயசுல இருந்ததை விட கர்த்தர் என்னை இன்னும் அழகாக்கி கொண்டு வருகிறார், நல்லா படிக்க வச்சிருக்கிறார், நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு நினைச்சேன். இப்போ வர வர நான் சொல்றேன், இன்னைக்கு எனக்கு 49. இப்போ சொல்றேன், 10 வயசுல இருந்ததை விட, 20 வயசுல இருந்ததை விட, 30 வயசுல இருந்ததை விட, 40 வயசுல இருந்ததை விட இன்னைக்கு கர்த்தர் என்ன இன்னும் அழகாக்கி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நான் எதை சொல்ல வரேன் அப்படின்னாச்சுன்னா, தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஏறு வரிசை. எல்லாரும் சொல்லுங்க, ஏறு வரிசை. இறங்கு வரிசை கிடையாது. 10, 9, 8, 7 அப்படி கிடையாது. நாம் வயதாக வயதாக இன்னும் காலங்கள் போக போக நாம் உயர்த்தப்பட்டு கொண்டே தான் இருக்கிறோமே தவிர, நாம் வயதாக ஆக உலகத்தார் நினைக்கிற மாதிரி நான் வயதாகி விட்டதுபடியினால் எனக்கு இப்போ பலன் குறைந்து விட்டது, அல்லது என்னுடைய செல்வாக்கு குறைந்து விட்டது, நான் ஏதோ ஒரு இறங்கு முகமாய் போகிறேன் என்று அல்ல. முதலாவது அதை புரிஞ்சுக்கிடுங்க. இப்பவும் ஒரு வார்த்தை உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். இனிமேதான் கர்த்தர் மகிமையான காலங்களை உங்களுக்கும் எனக்கும் வைத்திருக்கிறார். நான் சொல்றேன், இந்த 49 நான் இருக்கிறத விட ஒருவேளை 55 உங்க மத்தியில நான் வருவேனானால் இதை காட்டிலும் மேன்மையாய் வாழ்ந்து கொண்டிருப்பேனே தவிர இதிலிருந்து ஒரு இம்மி அளவு கூட கர்த்தர் குறைய என்னை விட மாட்டார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? நம்புறவங்க மட்டும் கரங்களை தட்டி சொல்லுங்க, ஹல்லேலூயா. நான் வர வர விருத்தி அடைவேன். இனிமேதான் என் வாழ்க்கையில நன்மைகளை என் கண்கள் பார்க்க போகிறது. ஒருவேளை இதுவரைக்கும் நீங்கள் சந்தித்த சூழ்நிலைகள், சந்தித்த நிகழ்வுகள் ஒருவேளை உங்களை துக்கப்படுத்தலாம். இப்படி என் வாழ்க்கையில் என்னைக்கு நடக்க போகிறது, இன்னைக்கு சொல்றேன், இனிமேதான் எல்லாம் நடக்க போகிறதுன்னு அறிவிப்பு கொடுங்கள். ஹல்லேலூயா. உங்க உள்ளத்தை பார்த்து சொல்லுங்க, இனிமேதான் நான் நல்லா இருக்க போறேன். எல்லாரும் சொல்லுங்களேன், ஒரு முறை இங்கிருந்து சொல்லிடுவோமா? இருதயத்துல கையை சொல்லுங்க, இனிமேதான். இந்த வேர்டை சொல்லுங்க, இனிமேதான். இனிமேதான் எல்லாத்தையும் பார்க்க போறேன். இனிமேதான் கர்த்தர் என்ன அழைத்த அழைப்புக்குரிய அந்த ஆசீர்வாதங்களை என் கண்கள் பார்க்க போகிறது. இந்த வார்த்தையை ஒரு நாளைக்கு ஒரு 300 தடவையாவது வேலை செஞ்சுட்டு இருக்கும் போதோ, பிரயாணம் பண்ணிட்டு இருக்கும் போதோ, அல்லது சாப்பிட்டு கொண்டு இருக்கும் போதோ உங்க வாழ்க்கையில சொல்ல ஆரம்பிங்க. கர்த்தர் இந்த வார்த்தையின்படி உங்கள் வாழ்க்கையில மேலானவைகளை கட்டளையிடுவார். அல்லேலூயா. சார், இன்னைக்கு எனக்கு கொடுத்திருக்கிற நல்ல நேரத்தில் உங்களோடு கூட நான் சில காரியங்களை பகிர்ந்து கொள்ள போகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்திற்கு நேராக உங்கள் வேத புத்தகங்களை திருப்பிக் கொள்ளுங்கள். ஸ்தோத்திரம். ஏசாயா 7ஆம் அதிகாரம். ஆண்டவர் இந்த அதிகாரத்திலிருந்து இன்னைக்கு நம்ம கூட பேச போகிறார். சரிதானா? எல்லாரும் கவனிக்கும்படியாய் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். 7வது அதிகாரத்தினுடைய 21வது 22வது வசனங்களை நான் வாசிக்கிறேன். உங்கள் வேதத்தை நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள். 21. அக்காலத்தில் ஒருவன் ஒரு இளம் பசுவையும் 2 ஆடுகளையும் வளர்த்தால். சொல்லுங்க, வளர்த்தால். அல்லேலூயா. வச்சிருக்கிறார்னு சொல்லல. அக்காலத்தில் ஒருவன் ஒரு இளம் பசுவையும் 2 ஆடுகளையும் வளர்த்தால். ரொம்ப ஒரு குறைவான ஒரு மதிப்புடைய ஒரு காரியத்தை வேதத்தில் இந்த இடத்துல நாம வாசிக்கிறோம். ஒரு பசுவையும் 2 ஆட்டையும் ஒருத்தன் வளர்த்தால் அவைகள் பூரணமாய் பால் கறக்கிறபடியினால் வெண்ணெயை சாப்பிடுவான். தேசத்தின் நடுவில் மீதியாய் இருப்பவன் எவனும் வெண்ணெயையும் தேனையுமே சாப்பிடுவான். அல்லேலூயா. இனிமே இங்க கவனிங்க பார்ப்போம். நம்ம வீடுகளில் ஒரு இளம் பசுவும் 2 ஆடும் எதுக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னா, சிம்பிளான இன்கமுக்கு எடுத்துக்காட்டு. ஒரு பெரிய மந்தை இருந்து இந்த இடத்துல சொல்லப்படலை. ஒரு பெரிய ஆட்டுக்கூட்டம் இருக்கிற ஒரு மனிதனை இந்த இடத்துல சொல்லப்படலை. இப்போ நீங்க வேதத்தில் வாசிப்பீர்களானால் யோபுவை குறித்து பைபிள் என்ன சொல்லுகிறது என்றால், அவனுக்கு 7000 ஆடுகள், 5000 ஒட்டகங்கள், அப்படி நம்பர்லாம் பார்த்தீங்கன்னா 1000 அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். அது எதை குறிக்கிறது? ஒரு மனிதனுடைய ஆசீர்வாதத்தை குறிக்கிறது. ஒரு மனிதன் விலையேற பெற்ற உடை உடுத்திருப்பானால் அது அவனுடைய உயர்வை குறிக்கிறது.
ஒரு மனிதன் விலையேற பெற்ற வாகனங்களை வைத்திருப்பானால் அது அவனுடைய செழிப்பை குறிக்கிறது. அல்லேலூயா. ஒரு மனிதன் விலையேற பெற்ற வார்த்தைகளையே வாயில பேசுவானால் அது அவனுடைய கேரக்டரை குறிக்கிறது, உயர்ந்திருக்கிறான். ஆனால் இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், ஒருத்தன் ஒரு இளம் பசுவையும், அதுவும் இளம் பசுனா ரொம்ப பால் கறக்க முடியாது, அப்படிதானா? இப்பந்தான் முதல் தடவையா குட்டி போடுற பசு அப்படின்னு வச்சுக்கிடுங்க. ஒரு 2 ஆட்டுக்குட்டியை ஒருத்தன் வச்சிருக்கிறான். அவனுடைய பார்வையை பார்த்தா அவனை நம்ம யாருமே மதிக்க முடியாது. இந்த காலை நேரத்தில் இங்க வந்திருக்கிற சிலர் நீங்க சொல்லலாம், இதுதான் என் வாழ்க்கையும் பாஸ்டர், என் சம்பளத்தெல்லாம் வெளியே சொல்லவே வெக்க கேடு பாஸ்டர், என் குடும்ப வாழ்க்கையெல்லாம் வெளியே சொன்னேன்னா சந்து சிரிக்கும் பாஸ்டர், இதுதான் என் வேலை, இதுதான் என் நிலவரம் அப்படின்னு இங்க சிலர் சொல்லலாம். எனக்கு கர்த்தர் ரொம்ப ஒன்றும் ஆசீர்வாதம் தரல, அவங்க மாதிரி நான் நல்லா இல்லை, இந்த நபர் மாதிரி எனக்கு ஒரு பெரிய செழிப்பு இல்லை, எனக்கு இருக்கிறதோ ஒரு இளம் பசு, எனக்கு இருக்கிறதோ ஒரு 2 ஆட்டுக்குட்டி, இவ்வளவுதான் எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல ஒருவேளை நீங்க உட்கார்ந்து அங்கலாய்த்து கொண்டிருக்கலாம். எனக்கு என்ன திறமை இருக்கிறது, பாஸ்டர் டேனியல் சொல்லுவாரு, இனிமேதான் சொல்லுவாரு, இருதயத்துல கை வச்சு நம்புங்கன்னு சொல்லுவாரு. ஆனா எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு இளம் பசு தானே, எங்க வீட்டுக்குள்ள அவ்வளவு செழிப்பு இல்லையே, நான் எப்படி ஆசீர்வதிக்கப்பட முடியும் அப்படின்னு நீங்க கேட்பீர்களானால், உங்களை பார்த்து ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவைகள் பூரணமாய் பால் கறக்கிறபடியினால். அல்லேலூயா சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. உங்ககிட்ட இருக்கிற பசுவை வச்சு உங்களுக்கு வாழ்க்கை இல்லை, புரியுதா நான் சொல்றது? உங்களுக்கு இருக்கிற தொழிலை வைத்து உங்கள் வாழ்க்கை அல்ல, உங்களுக்கு இருக்கிற சொத்துக்களை வைத்து உங்கள் வாழ்க்கை அல்ல, உங்களிடத்தில் இருக்கிறதான நீங்கள் எதிர்பார்க்கிற எந்த ஒரு பொருளை வைத்தும் உங்கள் வாழ்க்கை அல்ல. எதை வைத்து நம்முடைய வாழ்க்கை கட்டப்படுகிறது என்றால், கர்த்தருடைய வார்த்தை நம்மை கட்டி எழுப்புகிறது. ஆமென் சொல்லலாமா? அவைகள் பூரணமாய் பால் கறக்கிறபடியினால். எண்ணிக்கை மேட்டரே கிடையாது, சரிதானா? அல்லேலூயா. 1 லட்சம் ரூபாய் சேலரி வந்தா நல்லா இருப்பேன், அது மேட்டர் கிடையாது. ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த இளம் பசுவும் 2 ஆடுகளும் பூரணமாய் பால் கறக்கிறபடியினால் இஸ்ரவேலில் இருக்கிற அத்தனை பேரும் வெண்ணையையும் தேனையுமே சாப்பிடுவான். ஆமா, நீங்க சொல்லலாம், நான் கஞ்சி தான் குடிக்கணும். ஒரு அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, எதிர்காலத்துல மண்ணையா சாப்பிடுவேன். ஆண்டவர் சொல்றார், ஏன் மண்ணை சாப்பிடுற? உனக்கு நான் மண்ணாவை வச்சிருக்கேனே, உனக்கு நான் பொன்னையெல்லாம் உருவாக்கி வச்சிருக்கிறேன், நீ ஏன் வாயினால மண்ணை திங்கணும், மண்ணை சாப்பிடணும்னு அறிக்கையிடுற? அப்ப நல்லா கவனிங்க. இப்ப நம்ம வீட்டுல ஒரு பசு வளர்த்தா ஒரு ஆளுக்கே பால் கறக்க மாட்டேங்கி, அதுக்கே மிச்சர் புண்ணாக்க வை, கடலை புண்ணாக்க வை, நல்ல கழனி தண்ணியை வீடு வீடா போய் சேகரிச்சு, என்னமோ மினரல் வாட்டரை தூக்கிட்டு வந்த மாதிரி சில ஆட்கள் கழனி தண்ணியை இடுப்புல வச்சு தூக்கிட்டு வருது பாருங்க. எதுக்கு? நம்ம வளர்க்குற மாட்டுக்கு. அதெல்லாம் போட்டா தான் அது பால் கறக்கும். அவ்வளவு போட்ட பிறகும் அந்த மாடு பால் கறக்க மாட்டேங்கி, அப்படிதானா? ஆனா கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, அந்நாளிலே ஒருவன் ஒரு இளம் பசுவையும் 2 ஆட்டுக்குட்டிகளையும் வளர்த்தாலே போதும், அவன் என்னத்தை தான் சாப்பிடுவான்? வெண்ணையையும் தேனையுமே சாப்பிடுவான். அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு ஒரு வார்த்தையை உங்க உள்ளத்துல நான் எழுத விரும்புறேன். ஆங்கிலத்துல அபண்டன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஆங்கிலம் படித்தவர்களுக்கு அந்த வார்த்தை தெரியும். உங்க உள்ளத்துல இன்னைக்கு எழுதுங்க, கர்த்தர் எனக்குள்ள ஒரு அபண்டன்ஸை தர விரும்புறாரு. அல்லேலூயா. தமிழ்ல சொல்றவங்களுக்கு, படிக்கிறவங்களுக்கு நான் சொல்றேன், கர்த்தர் என் வாழ்க்கையில மிகுதியான அப்படிங்கிற ஒரு வார்த்தையை உள்ளத்துல எழுத விரும்புகிறார். எல்லாரும் சொல்லுங்க, மிகுதியான. ஆமென், அல்லேலூயா. மிகுதியான இந்த வேர்டை இன்னைக்கு நீங்க மறக்க கூடாது, சரியா? நான் அடுத்த முறை ஒருவேளை ஆண்டவருக்கு சித்தமானால் இங்க நான் வந்தேன்னா உங்களை பார்த்து ஒரு வார்த்தை நான் கேட்பேன். நான் ஒரு வேர்டு உங்களுக்கு சொன்னேனே, அது ஞாபகம் இருக்கான்னு கேட்டா நீங்க சொல்லணும் அபண்டன்ஸ் அப்படின்னு சொல்லணும். ஓகே தானா? சார், இப்போ எனக்கு கொடுத்திருக்கிற கொஞ்ச நேரத்துல இந்த அபண்டன்ஸ்னா என்ன அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். எல்லாரும் மனசுல எழுதிட்டீங்களா? அல்லேலூயா. இனி அந்த வார்த்தை மறக்க கூடாது, மிகுதியான. ஆமென். சரி, இந்த மிகுதியான அப்படிங்கிற வார்த்தை எப்படி கிரியை செய்கிறது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்லித்தர விரும்புகிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா
வசனம்லாம் எடுக்க வேண்டாம், நான் அந்த சொல்ற சரித்திரமே உங்களுக்கு புரியும். பேதுரு இரவெல்லாம் பிரயாசப்பட்டு மீன் பிடித்தார். எல்லாருக்குமே தெரியும், உங்க பகுதியும் கடற்கரை பகுதி, அதனால உங்களுக்கு ஈஸியா மீன் பிடிக்கிறதுனா என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியும். பொதுவா மீன் பிடிக்கிறவர்கள் இரவு நேரத்தில் மீன் பிடிக்கிறார்கள் என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். எனக்கு மீதியான காரியம் தெரியாது. அப்போ கண்ணு தெரியாத நேரத்தில், எல்லா பக்கமும் இருளா காணப்படுகிற நேரத்தில் தான் பேதுரு மீன் பிடிக்க போனார். அவர் வலையை எடுத்து எடுத்து பார்க்கிறாரு, மீன் ஒன்றும் இல்லை, எல்லாம் பாசி, கடல்ல கிடக்கிற சில பொருட்கள் எல்லாம் வருது. காலையில பார்த்தாரு, மனம் நொந்து போய், சரி இனி நாளைக்காவது மீன் கிடைக்குமான்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு வலைகளை அலசிட்டு இருந்தார். சரியா? அப்போ இயேசு அந்த பக்கத்துல வந்தபடியினால் பேதுருவை பார்த்து சொன்னார், பேதுருவே ஆழத்துல போய் வலை போடுவோமா அப்படின்னு கேட்டார். உடனே பேதுரு சொன்னாரு, ஐயரே நீர் பார்க்க கொஞ்சம் சாமியார் மாதிரி இருக்கிறீரு, நீர் பார்க்க கொஞ்சம் அழகா வேற இருக்கிறீரு, பாருங்க உங்களுக்கு ஒரு 12 சீடர்கள் வேற இருக்கிறான் வேலை சொன்னா செய்யறதுக்கு, நீங்க பேசுறத கேட்கறதுக்கு இத்தனை ஆயிரம் ஜனங்கள் வேற இருக்கிறான். ஆனா ஒன்ன சொல்லட்டுமா, எனக்கு இந்த கடலை பற்றி தெரியும். இரவுலயே ஒரு மீனும் கிடைக்கலன்னா பகல்ல மீன் கிடைக்காது அப்படின்னு இயேசுவுக்கு இவன் ஒரு லெக்சர் எடுத்துட்டு இருக்கிறான், பாடம் எடுத்துட்டு இருக்கிறான். இன்னைக்கும் திருச்சபையில நிறைய பேர் இயேசுநாதருக்கு பாடம் எடுக்கிறோம். அப்படிதானா? ஆண்டவரே இங்க மூளைக்கு பதிலாக களிமண்ணை வச்சிருக்கிறீர் ஆண்டவரே, இங்க இருதயத்துக்கு பதிலாக கல்லை வச்சிருக்கிறீர் ஆண்டவரே, சோ என்னாலெல்லாம் வாழ்க்கையில முன்னேற முடியாது ஆண்டவரே, ஏன் வாழ்க்கையெல்லாம் கட்டப்படாத ஆண்டவரே, ஏன் நான் இரவெல்லாம் பிரயாசப்பட்டுட்டு தான் உட்கார்ந்துட்டு இருக்கேன். எல்லாரும் சொல்லுங்க, நான் ஒன்றும் பிரயாசப்படாம இல்ல, நானும் எல்லா காரியத்தையும் சிந்திச்சேன், நானும் எல்லாவற்றையும் செய்தேன், ஆனா சித்திக்கலையே. இயேசு சொன்னாரு, இப்ப வலைய போடுறியா? பாருங்க, ஒரு நேரம் மீன் கிடைக்க வேண்டிய உன்னதமான நேரத்துல ஒரு மீனும் கிடைக்கல, மீனே கிடைக்காதுன்னு சொல்ற பகல் நேரத்துல வலைகள் கிழிந்து போகத்தக்க மீன்கள் கிடைச்சது. இப்ப நான் சொல்றேன், அதுதான் அபண்டன்ஸ். எல்லாரும் சொல்லுங்க, அதுதான் மிகுதியான ஆசீர்வாதம். அப்போ ரெண்டும் ஒரே காலகட்டத்தில் தான் நடக்குது. அப்ப நீங்க வலையில ஒரு மீன் கூட இல்லாம வாழ்றதும், நீங்க போடுற வலை கிழிஞ்சி போகத்தக்கதாக மீன் கிடைக்கிறதும் ஒரே சீசன்ல தான். எல்லாரும் சொல்லுங்க, ஒரே காலத்துல தான். அல்லேலூயா. அப்போ அபண்டன்ஸை நான் நம்புறேன், கர்த்தருடைய வார்த்தையை நான் நம்புறேன், எனக்குள்ள மிகுதியான ஆசீர்வாதம் இருக்கு என்பதை நான் அறிக்கையிடுகிறேன்னு சொல்லும் போதுதான் அந்த ஸ்பிரிட் ஆஃப் அபண்டன்ஸ் நம்ம வாழ்க்கையில கிரியை செய்ய ஆரம்பிக்கும். சரிதானா? நம்பர் 2, எத்தனை பேர் பழக்கடைக்கு அதிகமா போற பழக்கம் உண்டு? இங்க இருக்கிறவங்க போவீங்களா? இல்ல பழக்கடையை பார்க்கவாது செய்வீங்களா? சரி, எதையுமே வாங்காம கஞ்ச குடிக்காதீங்க. சரியா? வணிகனுக்கு கொடுக்க வேண்டியதை வணிகனுக்கு கொடுத்தா தான் வைத்தியனுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்காம தடுக்க முடியும். சில ஆட்கள் சாப்பிட்றதுக்கு எதையுமே வாங்குறது கிடையாது. அப்படித்தானா? பிறகு கொண்டு போய் பெரிய பெரிய ஆஸ்பத்திரியில் கெட்டுக்கெட்டா வைத்தியனுக்கு கொண்டு போய் கொடுப்போம். ஸோ அதனால அவ்வப்போது நல்ல ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிதன் படிக்கிற மாதிரி, ஆண்டவர் படைத்த வெற்றியின் பழங்கள் இது அப்படின்னு வாங்கி சாப்பிடுங்க. சரியா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நல்ல மட்டன் வாங்கி சாப்பிடுங்க. சரிதானா? ஈரல், குடல் அப்படிலாம் இருக்கு உலகத்துல, தெரியும் தானே? ஆமா, என்னாலும் கஞ்ச குடிப்பேன், நான் சாகுறேன் அப்படி சொல்லாதீங்க. கர்த்தர் உங்களை வளமாய் வைக்க விரும்புகிறார். அல்லேலூயா. திராட்சை கொலை எத்தனை பேர் பார்த்துருக்கிறீங்க? திராட்சை பழம், சீட்லெஸ் எல்லாம் பார்த்துருக்கீங்களா? இந்த திராட்சை கொலை உங்க ஊர்ல ஒரு திராட்சை கொலை எவ்வளவு கிராம் இருக்கும் சொல்லுங்க? ஒரு 250 கிராம் இருக்குமா? மிஞ்சி போனா அதிகபட்சமா ஒரு பெரிய கொலையை தூக்கி வச்சா எவ்வளவு இருக்கும்? 1/4 கிலோ இருக்கும். அது திராட்சை பழத்துக்கான அமைப்பு அல்ல. சரியா? ஆனா அதே திராட்சை பழத்தை இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு ஊர்ல போய் பறிச்சுட்டு வந்தான், தெரியுமா? அதே திராட்சை பழத்தை தான் நம்ம 4 கொலையை தூக்கி போட்டா தான் 3/4 கிலோ தேருது. யோ இன்னும் போடியா அப்படின்னு கடைக்காட்ட சண்டைக்கு நிற்கிறோம். அப்படிதானா? நல்லா கவனிங்க, அந்த கடைக்காட்ட 5 கிராம் 10 கிராம்ல தான் நம்ம சண்டைக்கு நிற்போம். அவன் எவ்வளோ போடுறான் போட்டோம் விடுங்க, இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். திராசையே பார்த்துட்டு இருக்காதிய. சில ஆட்கள் மீன் வாங்கும்போது 1 கிலோ மீன் போட்டா அதுல கூட ஒரு 1/4 கிலோவாவது போட்டுடணும், அப்பதான் ஆத்மா திருப்தி அடையும். அப்படிதானா? ஆமா. அதுல 1 கிலோ 50 கிராம், 1 கிலோ 37 கிராம் இருந்தா பிடிக்காது. இன்னொன்னு போடு,
அதே பார்க்கக்கூடாது. ஏன்னா நம்மெல்லாம் அபண்டன்ஸுக்கு பிள்ளைகளாக பிறந்திருக்கோம். எல்லாரும் சொல்லுங்க, தரித்திரத்துக்கு பிள்ளை இல்லை. எல்லாரும் சொல்லுங்களேன். நாமெல்லாம் தரித்திரத்துக்கு பிறக்கல, நாம எல்லாம் அபண்டன்ஸுக்கு பிறந்திருக்கிறோம். ஆமென். அப்போ ஒரு ஊர்ல ஒருத்தன் திராட்சை கொலையை பறிச்சுட்டு சொல்றான், மாப்பிள்ள தூக்க முடியலடா. புரியுதா? நம்ம பார்த்த 1/4 கிலோ திராட்சை கொலை எங்க இருக்கு? ஒருத்தனால தூக்க முடியாம இன்னொருத்தன் சொல்றான், மாப்பிள்ள நீனும் ஹெல்ப்புக்கு வா. என்ன பண்ணாங்க தெரியுமா? ஒரு பெரிய கம்பு எடுத்தாங்க, அதுல நடுவுல திராட்சை கொலையை கட்டிட்டு முன்ன ஒருத்தனும் பின்ன ஒருத்தனும் சுமந்துட்டு வந்தான். அதுக்கு பேர் தான் திராட்சை கொலை. அப்ப நீங்களும் நானும் இன்னும் ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட செழிப்பான மிகுதியான கனியை நம்ம இன்னும் பார்க்கவே இல்லை. நான் கேட்கிறேன், எத்தனை பேருக்கு அதை பார்க்க ஆசையா இருக்கு? ஏங்க, கானான் தேசத்துல ஒரு திராட்சை கொலை இப்படி காய்க்க முடியுமானால் சொல்லுங்க, கானான் தேசத்துல இப்படி ஒரு திராட்சை கொலை காய்க்க முடியுமானால் என் வாழ்க்கையிலையும் அது நடக்க முடியும். எத்தனை பேர் நம்புறீங்க? நம்புறவங்க மட்டும் ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, ஹல்லேலூயா. 3வது சீக்கிரமா சொல்றேன். ஒரு காலத்துல இஸ்ரவேல் தேசத்துல பஞ்சம் வந்துட்டுன்னு ஒருத்தன் மோவாபுக்கு போயிட்டான். போன இடத்துல அவனும் செத்து போனான், 2 பையங்களும் செத்து போனாங்க. மனைவியும் 2 மருமகள் மட்டும் உயிரோட இருக்காங்க. அவங்கள பற்றி உங்களுக்கு தெரியும், சரியா? நகோமி அண்ட் ரூத் அண்ட் இன்னொருத்தி முத்தமிட்டு ஓடி போன ஒருத்தி, சரிதானா? இப்படி ஒரு 3 பெண்கள் கிட்டத்தட்ட 0ல இருக்கிறாங்க. எல்லாரும் சொல்லுங்க, கிட்டத்தட்ட 0ல இருக்கிறாங்க. எதுவுமே இல்லை அவங்க வாழ்க்கையில, கஞ்சி தான் குடிச்சிட்டு இருக்காங்க. ஆனா அதே நாட்கள்ல அந்த 3 பேரும் திரும்பி எருசலேமை நோக்கி, பெத்லகேமை நோக்கி வர்றாங்க. இங்க வயல்வெளியோட ஒரு ஓனர் போவாஸ் அங்க காத்திருக்கிறார். கவனிக்கிறீங்களா? அதாவது அவ சொல்றா, நான் போய் வயல் அருகே பொறுக்கி கொண்டு வருகிறேன். என்ன செஞ்சுட்டு வரேன்? இன்னும் பச்சையா சொல்ல போனா, நான் தெருவில் போய் பிச்சை எடுத்துட்டு வரேன். யாராவது எனக்கு பிச்சை போட்டா நான் வாங்கிட்டு வர்றேன். அப்படி போன அவளுக்கு காத்திருந்தது என்னது? போவாசும் போவாசின் நிலங்களும் போவாசோடு இணைந்து வாழக்கூடிய அருமையான வாழ்க்கையும். 2ம் ஒரே நேரத்தில் இருக்கா? எல்லாரும் சொல்லுங்க. ஒரு பக்கம் பிச்சை எடுக்கிற வாழ்க்கை, அதுக்கு அடுத்த பக்கம் அபண்டன்ஸ் ஆன வாழ்க்கை. அல்லேலூயா. நான் சொல்றதை அப்படியே மனதில் எழுதிக்கிட்டே வாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு காரியத்தை இன்னைக்கு உங்க மைண்ட்ல எழுதிட்டு இருக்கிறேன், சரிதானா? 4வது, நீங்க யாக்கோப பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7-8 முறை அவனுடைய சம்பளத்தை மாத்தி யாக்கோப திரும்ப திரும்ப சீரோல கொண்டு விட்டுருவான் மாமன் லாபான், சரியா? நல்லா முன்னேறி வருவான், எல்லாத்தையும் பிடிங்கிட்டு சரி இனிமே சீரோல இருந்து வர்றியா அப்படின்னு கொண்டு விட்டுருவான். கடைசி முறை கூட லாபான் அதைத்தான் செய்தான். யாக்கோபே, சரி இவ்வளவு நாள் நீ எனக்கு உழைச்ச எல்லாத்தையும் கொடுத்துரு, இன்னையில இருந்து ஒரு புதிய துவக்கத்தை உனக்கு தாரேன், நீ முன்னேறிப்பாருன்னு கொடுத்தான். நல்ல கவனிங்க. வெறும் கையோட போன யாக்கோபு திரும்பி வரும்போது அப்படி வரல. 2ம் ஒரே நேரத்தில் நடந்துச்சு. அவன் ஒண்ணுமில்லாம பிச்சைக்காரனை போல போனதும் ஒரு காலம் இருந்துச்சு. அதே காலத்துல தான் அவன் திரும்பி வரும்போது வேற லெவல்ல திரும்பி வந்ததும் இருந்தது. அல்லேலூயா. சரி, இன்னொன்னு கவனிங்க. யோசேப்பின் சகோதரர்கள் பஞ்சம் பிழைக்கிறதற்கு சாப்பாடை வாங்குறதற்கு எகிப்துக்கு பிரயாணித்தார்கள். அவங்களுடைய எண்ணத்துல இருந்தது என்ன தெரியுமா? எனக்கு சாப்பாடு இல்லை, எங்க அப்பாவுக்கு சாப்பாடு இல்லை, தேசத்திலேயே பஞ்சம், மைண்ட்ல அதான் இருந்துச்சு. ஆனா அவன் ரிட்டர்ன் வரும்போது எப்படி வந்தான் தெரியுமா? தேசத்துக்கு உணவு கொடுக்கிறவனே என் சகோதரன். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. 2ம் ஒரே நேரத்தில் நடக்கிறத நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். அதுவும் ஒரே நேரத்தில் தான் நடந்துச்சு. சாப்பாட்டுக்கு வழி இல்லாம அவங்க பஞ்சத்துக்கு போனதும் ஒரே நேரத்தில் தான் நடந்துச்சு. ஆனா ரிட்டர்ன் வரும்போது சொல்றாங்க, டாடி இன்னொரு 10 தலைமுறைக்கு நம்ம பணத்தை குறித்து கவலைப்பட வேண்டாம், இன்னொரு 10 தலைமுறைக்கு அரிசியை பற்றியோ கோதுமை பற்றியோ கவலைப்பட வேண்டாம். யாக்கோபு கேட்கிறார், என்னடா நடந்துச்சு? டாடி, அங்க உணவு கொடுக்கிறவனே உங்க பையன்தான், அங்க எல்லாருக்கும் தேசத்துக்கெல்லாம் சாப்பாடு போடுறவனே நம்ம சகோதரன் தான் டாடி. புரியுதா இப்போ? ஆனா இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி எனக்கு தெரியல. இதெல்லாம் புரிஞ்சதுன்னா அப்படியே புல் அரிக்கும். ஹல்லேலூயா. இது புரிஞ்சவங்க மாதிரி நீங்க இல்லை, ஆனாலும் புரியுது.
அப்படிதானா? நீங்க என்ன சொல்ல வர்றீங்கன்னா, நாங்கெல்லாம் பெந்தகோஸ் விசுவாசிகள் பாஸ்டர், இப்படித்தான் ஆழமா கவனிச்சு ஆழமா சிந்திக்கிறதுனால முகத்துல எதையுமே காட்ட மாட்டோம் அப்படின்னு நீங்க சொன்ன மாதிரி இருக்கு. அப்படிதானா? அல்லேலூயா. ஒரு ரகசியத்தை நான் சொல்லித்தாரேன். உங்களுக்கு கிரிக்கெட் பார்க்க ஆசையா இருந்தா தோனி 6 அடிச்சா விசில் அடிக்கணும். அப்படிதானா? சர்ச்சில் அடிக்கிறதுக்கு நான் சொல்றேன்னு நினைச்சிடாதீங்க. அதான் கிரிக்கெட் பார்க்குறவனுடைய அடையாளம். தோனி 6 அடிக்கும் போது அப்படி இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி டிவியை பார்த்துட்டு இருக்கவனுக்கு கிரிக்கெட் தேவையில்லைன்னு நான் சொல்றேன். புரியுதா? நீ கிரிக்கெட் பார்க்காத. ஒரு விக்கெட் உழுதா உன் முகத்துல தெரியணும்ல. அதே மாதிரிதான் சர்ச்சில் கர்த்தருடைய வார்த்தை உங்களை வந்து மோதுனா அது எங்க தெரியணும்? முகத்துல தெரியணும். அகத்தின் அழகு சொல்லுங்க. பாடல் ஆராதனை நடத்தும் போது அந்த வரிகள், அந்த அபிஷேகம் உள்ள வந்து தூண்டுனா அது எங்க வெளிப்படும்? கையை தட்ட சொல்லும், எலும்பி நிற்க சொல்லும், முழங்கால் போட சொல்லும், முகம் சிரிக்க சொல்லும், கத்தரை உயர்த்த சொல்லும். இதெல்லாம் அது சொல்லணும். ஆனா இன்னைக்கு நாங்க கடந்து கத்துறோம், உயர்த்து. ஆண்டவர் சொல்ற, நீ முத நிறுத்து. எல்லாரும் சொல்லுங்க. எங்களெல்லாம் பார்த்து ஆண்டவர் என்ன சொல்ற தெரியுமா? முத நிறுத்து. நீ கத்துனது போதும் அவனை. இப்படி நீ கத்தி அவன் கையை உயர்த்துற அந்த பிச்சையான பிரைஸ் எனக்கு சொல்லுங்க வேண்டாங்கிறாரு. நிறைய பேர் இன்னைக்கு கத்துறோம் கடந்து, உயர்த்துங்கள், ஹேய் ஹோய் அப்படிங்கிறோம். ஆண்டவர் முத வாயை மூடு. அவன் உள்ளத்துக்குள்ள என் ஆவி தொடுறத அவன் உணர்ந்தா அவன் வெளிப்படுத்துவான். ஆமென். நான் சொல்றேன், சபையில கர்த்தருடைய வார்த்தை வந்தா அது முகத்துல தெரியணும். அல்லேலூயா. நீங்க அப்படியே உட்காந்து பாவம் போல வந்துட்டு பாவம் போல போனீங்கன்னா ஆண்டவரும் பாவம் போல போயிட்டு வா அப்படின்னு உங்களை அனுப்பிட்டே இருப்பாரு. கவனிங்க, வரும்போது உணவை வாங்க வந்தான், போகும்போது அபண்டன்ஸா போனான். அல்லேலூயா. யார் வீட்லயாவது நடக்குமாங்க? இப்போ இன்னைக்கு காலைல பலசர கடைக்கு போறிய, 5000 ரூபாய்க்கு சரக்கு வாங்குறிய, வீட்டில் வந்து திறந்து பார்க்கும்போது உங்கள் பொருளும் இருக்குது, 5000 ரூபாயும் இருக்குன்னா எப்படி இருக்கும் உங்களுக்கு? அல்லேலூயா சொல்லுங்க. ஏங்க அதாங்க நடந்துச்சு. 2வது முறை வாங்க போனா பணமும் இருந்துச்சு, பொருளும் இருந்துச்சு, அவர் குடிக்கிற வெள்ளி டம்ளரும் இருந்துச்சு. ஸ்பிரிட் ஆஃப் அபண்டன்ஸ் உங்க வாழ்க்கையில கிரியை செஞ்சா இப்படி நடக்கும். சொல்லுங்க, இதுதான் நடக்கும். நீங்க எதிர்பார்க்க மாட்டீங்க, பைய திறந்தா வேற ஒண்ணு உள்ள இருக்கும். ஆமென். அல்லேலூயா. இப்ப புரியுதா அபண்டன்ஸ்னா என்னன்னு? இதுதான் நமக்குள்ள என்ன செய்யுமா? ஒரு இளம் பசுவும் 2 ஆடும் வளர்த்தாலே வெண்ணையையும் தேனையுமே சாப்பிட வைக்குமா? அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம், நன்றி ஆண்டவரே. இன்னொரு காரியத்தையும் சொல்றேன். ஈசாக்கு பஞ்சத்துல ஒரு ஊர்ல போயிருந்தான். அந்த ஊர்ல அப்ப பஞ்சம், தண்ணி கிடையாது. ஆனா எல்லாவனும் விதைக்கிறான்னு சொல்லி ஈசாக்கும் விதைத்தார். ஆண்டவர் அவனுக்கு 100 மடங்கு அறுவடையை கொடுத்தார். ஒரு பக்கம் 0, இன்னொரு பக்கம் 100. எல்லாரும் சொல்லுங்க, இடது கையை காட்டுங்க. இந்த பக்கம் 0 இருக்கு, இந்த பக்கம் 100 இருக்கு. எதை பற்றி கொள்ள விரும்புகிறீர்கள்? என்னாலும் நான் 0வை பிடிச்சிக்கிட்டு நான் 0வா இருக்கிறேன், நான் 0வா இருக்கிறேன், நான் 0வா இருக்கிறேன். ஆண்டவர் சொல்றார், இந்த பக்கம் 100 இருக்கு. ஒரே பீரியட்ல 100 இருக்கு. உன் காலத்திலேயே நீ அனுபவிக்க முடியும். உன் பேரன் காலத்துல அல்ல, உன் பிள்ளைகள் காலத்துல அல்ல, உன் சொந்த கண்களாலேயே அந்த 100ஐ உன்னால் அனுபவிக்க முடியும். ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா சொல்லலாமா? இன்னைக்கு அப்போ நல்லா எழுதிடுங்க. அபண்டன்ஸை கர்த்தர் என் வாழ்க்கையில வச்சிருக்கிறார். அதை இனிமே தான் பார்க்க போறேன். எல்லாரும் சொல்லுங்க, இனிமே தான் அபண்டன்ஸை என் வாழ்க்கையில பார்க்க போறேன். இதெல்லாம் கொஞ்சம் அந்த அந்த புரிகிற உள்ளம் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் நான் இப்போ சொல்றது இறங்கிட்டே இருக்கும். சரியா? ஓகே. இப்போ அபண்டன்ஸ்ங்கிற வார்த்தையை நான் முடிச்சுட்டு உங்களை அடுத்த கட்டத்துக்கு நேராக கொண்டு போகிறேன். திருப்பியும் ஏசாயா 7ஆம் அதிகாரத்திற்கு உங்கள் வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அதுல ஒரு வார்த்தை சொல்லுகிறது, அக்காலத்தில் ஒருவன் இளம் பசுவையும் 2 ஆடுகளையும் வளர்த்தால் அவைகள் பூரணமாய் பால் கறக்கிறபடியினாலே வெண்ணையை சாப்பிடுவான். தேசத்தின் நடுவில் மீதியாய் இருப்பவன் எவனும் வெண்ணையையும் தேனையும் மட்டுமே சாப்பிடுவான். அல்லேலூயா. இது எந்த காலத்துல? எல்லாரும் சொல்லுங்க, இது எல்லாருக்கும் ஆசையா இருக்கா? எந்த காலத்துல இது என் வாழ்க்கையில நடக்க போகுது? அதை தான் உங்களுக்கு நான் எண்ணம் காட்டிக்கொள்ள விரும்புகிறேன். அந்த அதிகாரத்தின் முதல் வசனத்திற்கு வருகிறேன். ஏசாயா 7ஆம் அதிகாரம் முதல் வசனம்.
உசியாவினுடைய குமாரனாகிய யோதாமின் குமாரன் ஆகாஸ் என்னும் யூதா தேசத்து ராஜாவின் நாட்களிலே ரேத்சீன் என்னும் சீரியாவின் ராஜாவும் ரெமலியாவின் குமாரனாகிய பெக்கா என்னும் இஸ்ரவேலின் ராஜாவும் எருசலேமின் மேல் யுத்தம் பண்ண வந்தார்கள். அவர்களால் அதை பிடிக்க கூடாமல் போயிற்று. சரியா? நான் வாசிக்கும் போது நீங்களும் வாசிக்கணும். அப்பதான் இந்த மெசேஜ் உங்களுக்கு புரியும், இந்த ஆழம் தெரியும். ஓகே, இப்ப நல்ல கவனிங்க. இஸ்ரவேல் தேசம் ரெண்டா பிரிஞ்சிருக்கு. எப்படி? 10 கோத்திரம் இஸ்ரவேல் என்றும் 2 கோத்திரம் யூதா என்றும் பிரிந்திருக்கிறது. ஸோ இந்த ரெண்டும் உங்களுக்கு தெரியும், இதை நான் விளக்க வேண்டிய அவசியம் இல்லை. திடீர்னு ஒரு நாளில் என்ன பண்ணிட்டான், சீரியர்கள் எழும்பி இஸ்ரவேலையும் அந்த 10 கோத்திரத்தினுடைய ராஜாவாகிய பெக்கா அப்படிங்கிறவனையும் தனக்கு கூட்டு சேர்த்து கொண்டு இந்த யூதா கோத்திரத்தையும் கைப்பற்றணும் அப்படின்னு சொல்லி யுத்தத்துக்கு வந்து நிற்கிறான். ஆனால் வேத வசனம் மிக தெளிவாக சொல்லுகிறது, அவர்களால் யூதா கோத்திரத்தை பிடிக்க முடியவில்லை. அப்படின்னா நீங்க என்ன பண்ணியிருக்கணும்? பண்டிகை கொண்டாடி இருக்கணும். சரிதானா? உங்களை தான் அவனால பிடிக்க முடியலையே. உங்களை தேடி வந்தான், உங்களை யுத்தம் பண்ண வந்தான், உங்களை கொல்ல வந்தான், அடிமைப்படுத்த வந்தான், ஆனா அவனால முடியல. அப்ப நம்ம என்ன செஞ்சிருக்கணும்? கொண்டாட்ட மூடுக்கு போயிருக்கணும். ஆமேன்னு சொல்லுங்க. நான் எப்பவுமே சொல்றேன், கர்த்தர் நம்மளை நல்லா வச்சிருக்கும் போது நல்லா கொண்டாடி தீத்துறணும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, நல்லா வச்சிருக்கிற நேரம் அப்படியே இஞ்சி தின்ன மங்கி மாதிரி இருக்கக்கூடாது. சரிதானா? அப்படியே ஒரு மாதிரி குர்ரு புர்ரு கர்ரு, வீட்டுக்குள்ள எப்போ பார்த்தாலும் சர்ரு சர்ருன்னு இருக்கக்கூடாது. நல்லா வச்சிருக்காரா, நல்ல மனைவி தந்திருக்காரா, நல்ல புருஷன் தந்திருக்காரா, நல்ல பிள்ளைகள் தந்திருக்காரா, நல்ல சோஃபா செட் தந்திருக்காரா, உட்காந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். அங்கே இங்கே நடந்துக்கிட்டு இந்த குட்டி போட்ட போயினா குட்டி போட்ட போன மாதிரி எது சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லை அப்படின்னு சில மூஞ்ச வந்து எப்படி மாற்றிட்டு இருக்கக்கூடாது. நல்லா இருக்கும்போது சிரிங்க. எல்லாரும் சொல்லுங்க, நல்லா இருக்கும்போது கொண்டாடுங்க. நல்லா இருக்கும்போது வீட்டில் ஜாலியாக இருங்க. சந்தோஷமா இருக்கும்போது நல்லா சேர்ந்து உட்காந்து சாப்பிடுங்க. சந்தோஷமா இருக்கும்போது சேர்ந்து உட்காந்து நல்லா இசை வாசித்து வீட்டை கொண்டாட்ட மையமாக மாற்றுங்க. ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. பழைய காலத்துலலாம் எங்கள் குடும்பங்கள்லாம் இந்த ட்ரம் இருக்கும். இந்த ட்ரம்லாம் இல்லை, இப்போ விலை கூடின ட்ரம்ஸ் வந்துட்டு. அந்த ஒரு தோலாலான ஒரு ட்ரம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த ட்ரம் வீட்டில் இருக்கும், எல்லா வீட்லேயும். எங்கள் அப்பா காலையிலே இந்த முறக்கோசுன்னு ஒன்று வச்சுருப்பார். அது என்னென்ன, அந்த தேங்காயில் செஞ்சுருக்கும், அது மேலே பாசியாக இருக்கும். அப்படி தானே ஒரு டேம்ரின் ஒன்று வச்சுருப்பார். எங்கள் அண்ணன் கொட்டடிக்க, எங்கள் அப்பா முறக்கோஸ் போட, எங்கள் அம்மா டேம்ரின் அடிக்க. காலை நேரம் இன்ப ஜப தியானமே அப்படிம்பாங்க பாருங்க. எங்களுக்கு அப்போ தான் சாவுமணி அடிச்ச மாதிரி இருக்கும். ஏன்னா காலையில் அப்போ தான் தூக்கம் நல்லா வரும். ஆரம்பிச்சிட்டான் யா, வந்துட்டான்யா, இவன் எங்கேயா இருந்து வந்தான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த பாட்டில் முதல் ஸ்டான்ஸா பாடி முடிக்கிறதுக்குள்ள எலும்புலன்னா முகத்துக்கு தண்ணி வரும். சரியா? 2வது ஸ்டான்ஸாக எலும்புலன்னா விளக்குமாறு வரும். இதுக்கு பயந்த காலையிலே எழும்பி உட்கார்ந்து காலை நேரம் இன்ப ஜெப தியானம் இருக்காது, ஆனாலும் படிப்போம். இன்னைக்கு நல்லா இருக்கும். எல்லாரும் சொல்லுங்க, நல்லா இருக்கும். அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிற வீட்டில் குடும்ப ஜெபம் இருக்கும். சந்தோஷம் இருக்கிற வீட்டுக்குள்ள மியூசிக் சத்தம் கட்டாயம் கேட்கும். சந்தோஷமா இருக்கிறவங்க பிரயாணம் பண்ற கார்ல மகிழ்ச்சியின் சத்தம். அல்லேலூயா. நீங்க தேவ பிள்ளைகள், ஆனா கர்த்தர் செய்த நன்மைகளுக்கு தக்க மகிழ்ச்சி உங்க வீட்டுக்குள்ள இருந்தே தீரும். அல்லேலூயா. உங்களை சிரிக்க வைக்கிறதுக்கு ஒருத்தனை கொண்டு வர தேவையில்லை. நல்ல கிறிஸ்தவனுக்கு ஆதித்யா சேனல் தேவையில்லை. நல்ல கிறிஸ்தவனுக்கு வடிவேல் வந்து சிரிக்க வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. வேத வசனமே உங்களை சிரிக்க வைக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாரும் சொல்லுங்க, நான் நல்லா இருக்கேன். என்ன சொல்லிட்டேன்? நல்லதானங்க சொன்னேன். எல்லாரும் சொல்லுங்க, நான் நல்லா இருக்கேன். இன்னைக்கு இருக்கிறத விட நாளைக்கு இன்னும் நல்லா இருக்க போறேன். இனிமேதான் நல்லா இருக்க போறேன். இனிமேதான் ஆசீர்வாதமா வாழ போறேன். அல்லேலூயா. இதை சொல்றதுக்கே நான் 1/2 லிட்டர் பால் குடிச்சு கத்த வேண்டியிருக்கு. சொல்லுங்க, இதை உங்களை சொல்ல வைக்கிறதுக்கு நாங்க படுற பாடு இருக்கு பத்திலா. உண்மையில சொல்றேன், ஊழியர்கள்லாம் ஏன் ஆசீர்வாதமா இருக்காங்க தெரியுமா? சொல்லுங்க. இல்ல, ஊழியர்கள்லாம் சீக்கிரம் ஆசீர்வதிக்கப்படுறாங்களா? என்ன காரணம்? நீங்க நிறைய கருத்து வச்சிருப்பீங்க, அதை வெளியே சொல்ல வேண்டாம். நான் ஒன்று சொல்றேன், நாங்கெல்லாம் மனநல மருத்துவர்களா இருக்கிறோம். ஏன்? எங்கிட்ட ஒரு பைத்திய கூட்டத்தை தர்றாரு. சரியா? உங்க சபையை நான் சொல்லலை, நீங்களும் அப்படி தெரியல. ஆனா பைத்தியங்கள் வெளியே பார்க்க பைத்தியங்களா ஒரு நாளும் தெரியாது. உண்மைதானா இல்லையா? அப்போ கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்க வேலை என்ன தெரியுமா? டேனியல், உனக்கு பூமியில 100 பைத்தியங்களை தருவேன். நீ ஏன்னா அவன் பீம்பான், நீ சீன்னா அவன் இசட்டும்பான், நீ என்ன சொன்னாலும் கேட்க மாட்டான். சரியா? நீ ஆனா அவங்கள தான் நீ வாழ்நாள் முழுக்க வச்சு என்ன செய்யணும்? வாழணும். அப்ப எல்லாரும் சொல்லுங்க, நாங்க யாரு?
நாங்கெல்லாம் டாக்டருக்கு பின்னாடி, பேருக்கு பின்னாடி டாக்டர் போடாத மருத்துவர்கள். இல்லையே சொல்லுங்க. அது தெரியாம சில பாஸ்டர்ஸ் என்ன பண்றாங்க, எக்ஸ்ட்ரா ஒரு டாக்டரையும் போடுறாங்க. அது வேற. இயேசு ஆர்க்கனவே சொல்லிட்டாரு, இல்லை நீ ஆல்ரெடி டாக்டர். ஏன்னா மனநல மருத்துவமனை தான் நீ நடத்துற. எல்லாரும் சொல்லுங்க, இப்போ நாங்கள் நடத்துறதுக்கு பேர் என்னது? உண்மையா இல்லையாங்க? நான் நல்லதை சொன்னா சொல்ல மாட்டேங்கல. நான் இப்போ என்ன சொன்னேன், இன்னைக்கு இருக்கிறத விட ஏங்க ரோட்ல போங்க, கிளிகிட்ட போய் ஒருத்தன் பாவம் போல பவ்யமா உட்காந்து சொல்லுன்னு கேட்காங்க. அவன் ஒரு படத்தை காமிக்கான், பத்தியெல்லா இவருக்கு 2 பொண்டாட்டிங்க, உடனே சிரிக்கான கக்கக்கான. வாழ்க்கையில தான் முடியல, கிளியாவது சொல்லுத, புரியுதா? ஏங்க அவன் கொடுக்குற அந்த கிளிக்கு கொடுக்குற ஆக்ஷன் கூட இன்னைக்கு சபையில நம்ம கொடுக்க மாட்டோம், பத்தியலா. அதனால தான் நாங்க ரொம்ப கஷ்டப்படுறோம். சொல்லுங்க. ஆமா, என்னாலும் எங்களுக்கு டியூட்டி என்ன? ஆமா, உங்க கூட நேரம் செலவழிக்கிறது, உங்களுக்காக ஜெபிக்கிறது, உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறது. அதனால நான்லாம் டாக்டர் டேனியல் இன்பராஜ், பாஸ்டர் ரெவரண்ட் டேனியல் இன்பராஜ் பக்கத்துல அடுத்த முறை கட்டாயமா மனநல மருத்துவர் டேனியல் இன்பராஜ்னு போட்டுருங்க. சரிதானா? அதுதான் உண்மை. ஓகே, இப்ப நல்ல கவனிங்க. அவனால கைப்பற்ற முடியல. சந்தோஷமா இருந்திருக்கணுமா? ஆனா என்ன நடந்துச்சு வாசிக்கிறேன் பாருங்க. சீரியர் எப்பிராயிமை சார்ந்திருக்கிறார்கள் என்று தாவீதின் குடும்பத்துக்கு அறிவிக்கப்பட்ட போது ராஜாவின் இருதயமும் அவன் ஜனத்தின் இருதயமும் காட்டில் உள்ள மரங்கள் காற்றினால் அசைகிறது போல அசைந்தது. ஏங்க அவனால பிடிக்க முடியலங்கிற செய்தியும் உனக்கு வந்தாச்சு. ஆனா இன்னொரு செய்தி அவனுக்கு வந்துச்சு. சீரியர் மட்டும் உனக்கு விரோதமா வரல, உன் தம்பி இருக்கான் பாத்தியா இஸ்ரவேலு, அவனையும் அவன் சேர்த்துட்டு வர்றான்னு கேள்விப்பட்ட உடனேயே இவனுக்கு என்ன ஆயிட்டு, மரம் காத்துல அசைகிற மாதிரி உள்ளம் அசைய ஆரம்பிச்சிட்டு. இப்ப கவனிங்க, நமக்கு இருக்கிற பிரச்சனையில ஒண்ணு, நம்ம காதுல எதை கேட்கிறோமோ அது. புரியுதா? இன்னைக்கு நிறைய பேர் ரீல்ஸ் பாக்குறோம், ஷார்ட்ஸ் பாக்குறோம். எல்லாருக்கும் பிடிக்குதானே? நல்லா இருக்குல்ல? பஸ்ல எல்லாம் இப்ப உட்கார்ந்தா சூப்பரா இருக்கு. பக்கத்துல இருக்கிறது பொண்ணு ஆனானே பார்க்க மாட்டேங்கான். அந்த மாதிரி வந்து உட்காந்துட்டு செல்போனை எடுத்துக்கிறான், காதுல ஒன்று மாட்டிக்கிறான், சர்ன்னு இழுக்கான். நல்லா இருக்கு, பார்க்க அழகா இருக்கு, நானும் பார்க்கிறேன். இதுல என்ன டேமேஜ்னு சொல்லி தரேன். அதாவது இந்த ரீல்ஸ் மூலமா எதை அதிகமா உங்க காதுகள் கேட்குதோ, எதை அதிகமா உங்க கண்கள் பார்க்குதோ, அது உள்ள போய் கிரிய செய்யும். அது நமக்கு தெரியல. நம்ம நினைக்கிறோம் ஒரு கல்யாண வீட்டுக்கு போன உடனே ரொம்ப கெத்த காமிக்கிற மாதிரி செல்ல எடுத்து உடனே சர்ரு நோண்டிட்டு இருக்கும். சபைக்கு வந்தாலும் பாஸ்டர் கொஞ்சம் ஒரு மாதிரி பிரசங்கம் பண்ணிட்டா பின்னாடி இருந்து உடனே செல்போனை எடுத்து அப்படி என்ன செய்யணும், இந்த சொறி பிடிச்ச மாதிரி சொரிஞ்சிட்டு இருக்கும் செல்போனை. அப்படிதானா? இதுல என்ன தீமைன்னா, எது நம்ம காதுக்கு நிறைய வருதோ அது உள்ள போய் மரமா முளைக்கும். நல்லா கவனிக்கிறீங்களா? அதனால தான் நம்ம காதுல கேட்கறது ரொம்ப முக்கியமான காரியங்களை மட்டும்தான் கேட்கணும். நம்ம கண்கள்ல எதை அதிகம் பார்க்கிறோமோ அது நம்மை பாதிக்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. ஆமா, நீங்க பாருங்க, இந்த பெண்கள் கட்டுற சாரி எல்லாம் பாருங்களேன் எப்படி இருக்கும்னு நான் சொல்லித்தரேன். போன வாரம் நாடகத்துல ஒருத்தி கட்டிட்டு வருவா. அவ பேரெல்லாம் நான் சொல்ல விரும்பல, பிறகு பாஸ்டரும் பாக்கியலோன்னு சொல்லிடுவிய. சரிதானா? அடுத்த வாரம் சண்டே சர்வீஸ்ல பார்த்தா அவ கட்டின சேலத்தான் கட்டியிருப்பிய. என்ன காரணம்? இன்னொன்னு சொல்லி தரட்டா? அவ என்ன ஸ்டைல்ல அதுல கெட்டுறாளோ அதே ஸ்டைல்ல கட்டிட்டு வருவிய. காரணம் என்ன? அதை பார்த்துருக்கீங்க, அது உள்ள போயிருக்கு, அது கிரியை செய்யுது, அவ்வளவுதான். அப்ப நம்ம எதை அதிகமா கேட்கிறோமோ அது நம்மை பாதிக்கும். அதனாலதான் சொல்றேன், தேவையில்லாத பக்கத்து வீட்டுக்காரன் பேச்ச கேட்காத. இன்னைக்கு உலகம் என்ன சொல்லி தருதுன்னா, அது என்ன டைப்ல உலகம் இருக்கோ அதை நமக்குள்ள அதிகமா புகுத்திக்கிட்டே இருக்கு. நம்ம அதை பார்க்க 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 நமக்குள்ள ஞானம் இல்லைன்னா நம்மளும் அந்த மாதிரி தான் போயிட்டே இருப்போம். சரியா? நான் இதை ரொம்ப விளக்க விரும்பல, எனக்கு நேரம் நிறைய வேணும். அப்ப கவனிங்க, இவனுக்குள்ள ஏதோ ஒன்ன சொன்னாங்க பாருங்க, மரம் மாதிரி அசைய ஆரம்பிச்சிட்டான், காற்று மாதிரி அசைய ஆரம்பிச்சிட்டான். இன்னும் ஒன்றும் நடக்கல. இன்னும் சொல்ல போனா வெற்றி கிடைச்சிருக்கு. நமக்கு கர்த்தர் நன்மை செஞ்ச பிறகும் விசுவாசத்துல காற்றுல அடிபடுகிற மரம் மாதிரி அசைவோமானால் ஆண்டவர் ரொம்ப வருத்தப்படுவார். எல்லாரும் சொல்லுங்க, வருத்தப்படுவார். நீ எங்க கடந்தன்னு எனக்கு தெரியும், நாங்கெல்லாம் எங்க கடந்தோன்னு எனக்கு தெரியும். டேனியல் இன்பராஜ் இன்னைக்கு எப்படி இருக்கக்கூடியவன்னு எனக்கு தெரியும். ஆனா கர்த்தர் எனக்கு மேல வச்சிருக்க கிருபையில என்னை எப்படி வாழ வச்சிருக்கிறாரோ அதை செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்ச பிறகுதான் லைஃப்ல அபண்டன்ஸ்னா என்னன்னு உணர ஆரம்பிச்சேன். ஆமென், அல்லேலூயா. சார், இப்ப பாருங்க, காற்றினால் அசைகிறது போல அசைந்தது. உடனே அடுத்த வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது கர்த்தர் ஏசாயாவை நோக்கி, நீயும் உன் மகன் சேயார் யாசுப்புமாக
வண்ணார் துறை வழியில் உள்ள மேற்குளத்து மதகின் கடைசி மட்டும் ஆகாசுக்கு எதிர்கொண்டு போங்கள். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க, இங்க கவனிங்க. வசனம் உங்களுக்கு டிவியில் வந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன், சரிதானா? எனவே அப்படியே முக்காடு போட்டு உன் முக்காட்டுக்குள் உன் முகம் எவ்வளவு அழகானதுன்னு தூங்கிறாதீங்க, சரிதானா? உங்க முகம் எனக்கு தெரிகிற மாதிரி இருக்கட்டும். அல்லேலூயா. இப்ப பாருங்க, இவன் மரம் அசைகிற மாதிரி அசைஞ்ச அடுத்த வசனம் வருகிறது கர்த்தர். எல்லாரும் சொல்லுங்க கர்த்தர். ஒரு 4 காரியத்தை சொல்றேன், எல்லாரும் சொல்லுங்க. எனக்கு தான் கர்த்தர் இருக்கிறாரே. சொல்ல மாட்டீங்களோ? எனக்கு தான் மேப்படியான் இருக்கிறான்னு அப்படின்னு சொல்லுவீங்களோ? எல்லாரும் சொல்லுங்க, எனக்கு தான் கர்த்தர் இருக்கிறாரே. என்ன பிரச்சனைனாலும் உடனே வருவாரே, உடனே தலையிடுவாரே. இந்த ஃபீல் உங்களுக்குள்ள இருக்கா? இந்த ஃபீல் இப்போ எல்லாருக்குள்ளயும் இருக்கா? இருக்கு. சிலருக்கு கிறுக்கு. அது இல்லைன்னா, இந்த ஃபீல் இருந்தா இருக்கு, அந்த ஃபீல் இல்லைன்னா நீங்க கிறுக்காயிருவீங்க. ஏங்க, எவர் நமக்கு இருக்காங்களோ இல்லையோ, கர்த்தர் உடனே வருவார். உங்க பிரச்சனைகள்ல, உங்க கண்ணீர்ல, உங்க அழுகையில எவர் இருக்காரோ இல்லையோ அதை பற்றி கவலைப்படாதீங்க, எல்லாரும் இருப்பாங்க. ஆனால் ஆகாரின் அழுகுரலுக்கு எவரும் கேட்கல. ஏன்? அவ வயிற்றுக்குள்ள ஒரு குழந்தைய கொடுத்தாரே ஆபிரகாம், அவரே கேட்கல அந்த சத்தத்தை. அவளை ரொம்ப அழகானவான்னு எடுத்து தான் புருஷனுக்கே மனைவியா கொடுத்தாலே அந்த சாரால் கூட அந்த சத்தத்தை கேட்கல. ஆனா ஒருத்தர் கேட்டார். அவர் அந்த பாலைவனத்துல வந்து நின்னார். எந்த சூழ்நிலை ஒன்று சொல்றேன், கர்த்தர் அங்க நிற்பார். அல்லேலூயா சொல்லுங்க. நம்புறேன்னு சொல்றவங்க மட்டும் ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். Glory to God. பாருங்க, இவன் மரத்தை போல அசைஞ்ச உடனே அடுத்த வசனம் சொல்கிறது அப்பொழுது கர்த்தர். அப்போ கர்த்தர் என் கூட நிற்கிறார். எல்லாரும் சொல்லுங்க. ரெண்டாவது யார் நிற்கா தெரியுமா? ஏசாயா நிற்கிறார். சொல்லுங்க, ஏசாயா நிற்கிறார். எனக்கு தான் கர்த்தர் ஊழியர்களை வச்சிருக்கிறாரே. சொல்லுங்களேன், எனக்கு தான் கர்த்தர் ஊழியர்களை வச்சிருக்கிறாரே, தீர்க்கதரிசிகளை வச்சிருக்கிறாரே, எனக்காக ஜெபிக்கிற ஜனங்களை கர்த்தர் தந்திருக்கிறாரே, எனக்காக போராடுகிற ஜனங்களை கர்த்தர் தந்திருக்கிறாரே. மூணாவது பாருங்க, ஏசாயாவை நோக்கி நீயும் உன் மகன் சேயார் யாசுப்புமாக வண்ணார் துறை வழியாக குளத்துல போய் ஆகாச சந்தியுங்கள். ஆமென். எத்தனை பேர் அல்லேலூயா சொல்றீங்க? நல்ல கவனிங்க. கர்த்தர் இருக்கிறார், ஏசாயா இருக்கிறார். ஏசாயாவின் மகனையும் கர்த்தர் அழைத்து கொண்ட போக சொன்னார். அதுக்கு ஒரு ரகசியம் இருக்கு, சொல்லித்தாரேன். இன்னொரு வார்த்தை எழுதிக்கிடுங்க. என்ன பேர் தெரியுமா? சேயார் யாசூப். எழுதிடுங்க, சேயார் யாசூப். உங்க பைபிள் இருக்குமானால், அது நோட் இருக்குமானால், நீங்க நான் சொல்லியிருக்கேன் அபண்டன்ஸை எழுதுங்கன்னு சொல்லியிருக்கிறேன். சேயார் யாசூப்பை எழுதுங்கன்னு சொல்லியிருக்கிறேன். இந்த சேயார் யாசூப்னா யாரு? ஏசாயாவுக்கு கர்த்தர் கொடுத்த பிள்ளை. அல்லேலூயா. கவனிங்க, சில ரகசியங்களை உங்களுக்கு இப்போ நான் கற்றுத்தர விரும்புகிறேன். உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த ஊழியக்கார் மட்டுமல்ல, உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த ஊழியக்காரின் துணையை கொண்டும் ஒரு செய்தி வச்சிருப்பார். உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த மேய்ப்பனின் பிள்ளைகளை கொண்டும் கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை வச்சிருப்பார். நம்புறவங்க மட்டும் ஒரு ஆமென். அல்லேலூயா. அதனால தான் இன்னொன்னையும் சொல்லித்தாரேன். யாருக்கிட்ட இந்த உலகத்துல சண்டை வந்தாலும், யாரை நீங்க கேவலமா நினைச்சாலும், உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த ஊழியனையும் ஊழியன் குடும்பத்தையும் தயவு செய்து உங்க உள்ளத்துல கூட நக்கல் அடிக்காதீங்க. ஏதோ நான் ஊழியக்காரனை போற்றுறதுக்கு நீ ஒரு ஊழியக்காரன் அதனால போட்டுன்னா, நீங்க போட்டுனாலும் நாங்கள் நல்லா இருப்போம், நீங்க வாழ்த்தினாலும் வாழ்த்தா விட்டாலும் நாங்கள் நல்லா இருப்போம். அது வேற கதை. ஏன்னா ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானால் மக்கள் அவனை கனம் பண்ணுவார்னு வசனம் போடலை, சரியா? காணிக்கை அவர்களை கனம் பண்ணணும்னு போடலை. யார் கனம் பண்ணுவார்? கர்த்தரே கனம் பண்ணுவார். அல்லேலூயா. அதுக்கு நான் அந்த மேட்டரை சொல்ல வரல. ஆனா சபைக்கு சொல்றேன், இதை தீர்க்கமா சொல்றேன். ஒரு ஊழியக்காரனை பிடிக்கலையா, அந்த ஊழியக்காரனை வந்து சொல்லுங்க, பாஸ்டர் வர வர எனக்கு உங்களை சுத்தமா பிடிக்கல, எனவே பக்கத்தில் இருக்கிற நல்ல ஒரு சபைக்கு போகிறேன். ஊழியக்காரராகி நாங்கள் என்ன செய்வோம் தெரியுமா? தலையில் கை வச்சு, ஆண்டவரே இந்த குடும்பம் இன்னும் வசதியாக வளர்ந்து பெருகட்டும், சோத்திரம் ஆண்டவரே, இந்த சபை எல்கேஜி அவங்க யூகேஜிக்கு போகிறாங்கன்னு அனுப்பி வச்சுருவோம். ஆனால் உள்ளே உட்காந்துக்கிட்டே இன்னைக்கு வந்திருக்கான் பாரு, என்ன ட்ரெஸ்ஸு போட்டிருக்கான் பாரு, சி இவன் மூஞ்ச பாரு, மகரே பாரு, இதான் பாஸ்டர் அம்மாவாக்கும், இதான் பாஸ்டர் பிள்ளையாக்கும், இந்த சோழிகளை விட்டுருங்க. இதை உங்களுக்கு சொல்லலை, ஆன்லைனில் கேட்குறாங்க பற்றியில் சில ஆளுக்கு, அவியலுக்கு தான் பேசுகிறேன், நான் உங்களுக்கு பேசவே இல்லை, சரிதானா? அப்போ ஊழியக்காரனை கர்த்தர் அபிஷேகம் பண்ணும்போது யாருக்கு அபிஷேகமா ஆசீர்வாதமா பண்ணியிருக்காரா? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. ஏங்க, அவனுக்கு கொடுக்கப்பட்ட மனைவியின் மூலமா ஒரு அபிஷேகத்தை வச்சிருக்கிறாரு, அவனுக்கு கொடுத்த பிள்ளை மூலமா ஒரு அபிஷேகத்தை வச்சிருக்கிறாருங்க. சேயார் யாசூப் கர்த்தர் சொன்ன பேர். ஆண்டவர் சொன்னார், மகார் சலேல் அஸ்பாஸ் அப்படின்னு முத பிள்ளைக்கு பேர் விடு ஏசாயாட்ட, ரெண்டாவது பிள்ளைக்கு தான் இந்த சேயார் யாசூப்னு பேர் விட சொன்னார். இந்த பேருக்கு என்ன அர்த்தம் தெரியுமா?
எத்தனை பேருக்கு தெரியும்? யாராவது தெரிஞ்சவங்க இருந்தால் சொல்லுங்க பார்ப்போம். சேயார் யாசுப்னா நீங்கள் சொல்கிறத பார்த்தா என் பேருக்கே அர்த்தம் தெரியாத பாஸ்டர். இப்போ நான் உங்களை பார்த்து கேட்குறேன், உங்கள் பேருக்கு மீனிங் தெரியுமா? எத்தனை பேருக்கு உங்கள் பேருக்கு மீனிங் தெரியும்? தெரிலன்னா இன்றைக்கி போய் டிக்ஷனரி எடுத்து அல்லது கூகுளில் தட்டி என் பேரை போட்டு அந்த பேருக்கான அர்த்தம் என்னன்னு கண்டுபிடிங்க. அந்த அர்த்தத்தை கண்டுபிடிச்சிங்கனாலே உங்களுக்குள்ள சில ஞானம் பிறந்துடும். ஆகா, நம்ம பேரே பெரிய பேராக இருந்திருக்கடா அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க, இது வரைக்கும் நினைக்காதவங்க. சரிதானா? இன்னைக்கு பிறகு போய் அதை பாருங்கள். இப்போ உட்காந்து தட்டிடாதீங்க, ஓகே தானா? சாட் ஜிபிடி அப்படின்னு ஆரம்பிச்சிடாதீங்க. கர்த்தர் நல்லவர். இப்போ பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, a remnant of the people would return to God அப்படின்னு போட்டிருக்கு. தமிழ்ல சொல்ல போனா, இஸ்ரவேலில் என்ன பிரச்சனை வந்தாலும், அவன் செய்த பாவத்து நிமித்தம் அடிபட்டாலும், மீதம் இருக்கிற பிள்ளைகள் கர்த்தரிடத்தில் திரும்புவார்கள். இதுதான் ஏசாயாவுக்கு 2வது பையனுக்கு கர்த்தர் கொடுத்த ஊழியமே. அல்லேலூயா. இப்ப கவனிங்க. இப்ப இந்த இடத்துல ஜெருஷா வந்து வசனம் சொல்றா. நான் சொல்றேன், அந்த பிள்ளைய ஒரு மகளா கர்த்தர் இந்த இடத்துல அனுப்பல, அந்த பிள்ளைய இந்த சபையின் பிளஸ்ஸிங்காவே கர்த்தர் அனுப்பி இருக்கிறார். அதுதான் என்னுடைய நம்பிக்கை. ஆமென், அல்லேலூயா. இது ஈஸி கிடையாது. இது புரியறதும் நிறைய பேருக்கு மண்டையில ஏறவும் செய்யாது. அதை நான் சொல்லி கொடுக்குறேன், புரிஞ்சவங்க புரிஞ்சுக்கிடுங்க, விடுறவங்க விட்டுட்டு போயிட்டே இருங்க. சரிதானா? அப்போ ஏசாயாட்ட கர்த்தர் சொல்றாரு, இப்போ உன் 2வது மகனை கூட்டிட்டு போ. கரெக்டா சொல்றாரா? ஏன் மூத்த மகன் வீட்டில் தானே இருக்கிறாரு, 2வது மகனை கூட்டிட்டு போ. ஏன் கூட்டிட்டு போ? நான் அவனுக்கு ஒரு பேர் வச்சிருக்கேன், அந்த பேருக்கான அர்த்தத்தை இஸ்ரவேல் தேசத்துல செய்வேன் அப்படின்னு சொல்றாரு. ஓகே, இப்ப எல்லாரும் சொல்லுங்க, எனக்கு தான் கர்த்தர் இருக்கிறாரு, எனக்கு தான் ஏசாயா இருக்கிறாரு, எனக்கு தான் ஏசாயாவுக்கு கர்த்தர் கொடுத்த 2வது பையன் எனக்காக வர்றாரு, எனவே நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். அல்லேலூயா. இந்த சுபாவம், இந்த எண்ணம் இந்த காலை நேரத்தில் உங்களுக்குள்ள பொங்கி பொங்கி எழும்பட்டும். ஆமென் சொல்லுங்க. சார், இப்ப பாருங்க, அதாவது ஆண்டவர் அவனுக்கு என்ன சொல்றாருன்னா, நீ அவனை நோக்கி, சீரியர் எப்பிராயிமோடும் ரெமலியாவின் மகனோடும் உனக்கு விரோதமாய் துர் ஆலோசனை பண்ணி, நாம் யூதாவுக்கு விரோதமாய் போய் அதை நெருக்கி அதை நமக்குள்ளே பங்கிட்டு கொண்டு அதற்கு தபேயாவின் குமாரனை ராஜாவாக ஏற்படுத்துவோம் என்று சொன்னது நிமித்தம் நீ பயப்படாமல் அமர்ந்திருக்க பார். அல்லேலூயா. இப்போ இஸ்ரவேலுக்கு யூதாவுக்கு என்ன பிரச்சனைங்கிறத நான் சொல்லிடுறேன். இன்னொரு ராஜாவை யூதாவில் கொண்டு ராஜாவா வைப்புன்னு சீரிய ராஜா சொல்லிட்டான். அதான் பிரச்சனை. எல்லாரும் சொல்லுங்க, எதான் பிரச்சனை? அதான் பிரச்சனை. சாமுவேலுக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு தெரியுமா? அவன் நினைச்சான், நம்ம தான் தீர்க்கதரிசி, நம்ம தான் இஸ்ரவேலை நடத்துற உன்னதமான ஆசாரியன். ஆனா ஜனங்கள் என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா? எங்களுக்கு ராஜா வேணும், எங்களுக்கு ராஜா வேணும். உடனே ஒவ்வொன்று அழ ஆரம்பிச்சான். ஆண்டவர் கேட்டாரு, சாமுவேலை ஏன் அழுற? அப்பன் சொன்னான், என்னைய ஒதுக்குறாங்க. ஆண்டவர் சொன்னார், ஒன்ன ஒதுக்கலடா, அவங்க என்ன ஒதுக்குனாங்க. இன்னைக்கு நமக்கு நிறைய நேரம் எப்போ வேதனை தெரியுமா? நாம எங்க புறக்கணிக்கப்படுகிறோமோ அங்க வேதனை பெருகும். நம்ம பிள்ளைகள் நம்மை மதிக்காவிட்டால், நம்முடைய மகன்கள் நம்மை போற்றாவிட்டால், நம்ம வீட்டுக்கு வாழ வந்த பிள்ளைகள் நம்மை மதிக்காவிட்டால் நமக்கு என்ன வரும்? ஐயோ என் பதவி போயிருமோ, ஐயோ என் புகழ் போய்விடுமோ, ஐயோ எனக்கான பெருமைகள் போய்விடுமோன்னு கதற ஆரம்பிக்கும். அப்போ யூதா ராஜாவுக்கு அந்த பிரச்சனை என்ன? ஆகாசுக்கு வேற ஒரு ராஜா வரப்போறான்னு அவன் சொல்லிட்டான். ஸோ என்ன கொன்னுருவான். நல்லா கவனிங்க, உங்க அபிஷேகத்தை ரீப்ளேஸ் பண்ண கர்த்தர் அனுமதி கொடுக்காம எவரும் பண்ண முடியாது. ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா சொல்லலாமா? டேனியல் இன்பராஜுக்கு கர்த்தர் ஒரு மகிமையை கொடுத்தா அதை ரீப்ளேஸ் பண்ண பூமியில எவனுக்கும் அதிகாரத்தை கர்த்தர் கொடுக்க மாட்டார். ஆமே. அப்ப என்ன சொல்லித்தரார்? அதுல இருந்து, உன் பொருளை எவனும் தூக்கிட்டு போயிடுவான்னு பயப்படாத, உன் பெருமையை எவனாவது கடத்திடுவான்னு பயப்படாத, உன்னை எவனாவது சிறுமப்படுத்திடுவான்னு பயப்படாத, உன் பிள்ளைகள் ரோட்ல போனா விபத்துல செத்து போயிரும் நீ பயப்படாத, தைரியமா இரு. எல்லாரும் சொல்லுங்க. இந்த சபையை பார்த்து இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுக்கு அதே வசனத்தை நான் சொல்றேன், நீ பயப்படாமல் அமர்ந்திருக்க பார். எல்லாரும் வலது கரத்தை வைத்து சொல்லுங்க, நீ பயப்படாம அமர்ந்து இரு. எல்லாரும் சொல்லுங்க, அமர்ந்து இரு. அல்லேலூயா. அடுப்புல கிடக்கிற அரிசி மாதிரி துள்ளிக்கிட்டு பாயாத, நீ அமர்ந்து இரு, நீ பயப்படாத. உன் பதவி உனக்கு தான், உன் பணம் உனக்கு தான், உன் கனம் உனக்கு தான், உன் செல்வம் உனக்கு தான். அதை எவரையும் பறிக்க நான் அனுமதிக்க மாட்டேன். அல்லேலூயா சொல்லுங்க. இப்படிப்பட்ட வாக்கு தத்துவம் வந்த பிறகு நாம ஜெயிக்கணுமா வேண்டாமா? ஆமென். நல்ல பேரை கர்த்தர் நமக்கு தந்த பிறகு நம்ம போராடணுமா வேண்டாமா? ஆமென். அல்லேலூயா. என் பேரு டேனியல்,
நான் ஒரு நாள் போய் பார்த்தேன். ஆண்டவரே, எனக்கு ஏன் டேனியல்னு பேர் வச்சிங்கன்னு கேட்டேன். எங்கள் அப்பா நான் பிறக்கிறதுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி அவர் ஒரு இந்து மனுஷனாக இருந்தபடியினால் கிறிஸ்தவ உலகம் அவருக்கு தெரியாது. அவருடைய பெயர் நடராஜன். அப்போ அவர் தூங்கிட்டு இருக்கும்போது பயங்கரமான ஒரு பெரு வெள்ளம் உலகத்தில் வர்ற மாதிரி ஒரு சவுண்டு கேட்டிருக்கிறார். அந்த சத்தத்துக்கு பின்னாடி டேனியல் டேனியல் டேனியல்னு 3 முறை கேட்டிருக்கு. எங்கள் அம்மாட்ட எழும்பி அப்பா கேட்டிருக்காங்க, டேனியல்னு ஒரு சத்தம் கேட்க அது என்னதுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ எங்கள் அம்மாவுக்கும் பெரிய அளவில் வேதம் தெரியாது. அப்போ அவங்க சில ஊழியர்கள்ட்ட கேட்டது நிமித்தமாகவும் பைபிள் எடுத்து பார்த்தது நிமித்தமாகவும் சொல்லியிருக்காங்க, அது ஒரு மனிதனுடைய பெயர். அப்போ 2 வருஷத்துக்கு நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி கருவே நான் உண்டாகலை. அப்போ ஒரு முடிவு எடுத்திருக்காங்க, நமக்கு அடுத்தது ஒரு பையன் பிறக்க போகிறான், அவனுக்கு இந்த பேரை வைக்க தான் கர்த்தர் சொல்லியிருக்கிறான்னு சொல்லி 2 வருஷத்துக்கு முன்னாடியே எனக்கு என் பேரை சூட்டியிருக்காங்க, டேனியல் அப்படின்னு சொல்லி. எங்கள் அம்மா ஜாதகத்தின்படி, நாங்களாம் அங்கே இருந்ததுனால எங்களுக்கு எல்லாம் ஜாதகம் உண்டு இல்லை அம்மா அப்பாவுக்கு, அதை பார்த்த எங்கள் அம்மாவுடைய சகோதரி, உனக்கு இப்போ அடுத்தது பொம்பளை புள்ள பிறக்குதுன்னு சொல்லி எங்கள் குடும்பத்தில் போட்டி வச்சு, அப்போமே 400-500 ரூபா போட்டியில் எங்கள் சித்தி வந்து தோற்று போனதா ஒரு சரித்திரமே இருக்குது. சரிதானா? நான் அப்போ ஒரு நாள், ஆண்டவரே டேனியல்னா என்ன ஆண்டவரே, எனக்கு ஏன் டேனியல்னு வச்சியாரு. அப்போ போய் பார்த்தா கடவுள் என்னுடைய நீதிபதி. ஆமென். ஜட்ஜ்மெண்ட். நல்லா கவனிங்க, கடவுள் என் நீதிபதி, என் பேர்லையும் ஒரு நியாயாதிபதிங்கிற காரியத்தை வச்சிருக்கிறார். இன்னைக்கு வரைக்கும் சொல்றேன், நிறைய குடும்பத்தில் கர்த்தர் என்ன கொண்டு அநேக நீதிகளை வழங்கி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. கொஞ்சம் பொறாமையா இருக்கு பத்திலா. நீங்க அல்லேலூயா சொல்லும் போதே எனக்கு தெரியுது, இவனுக்கெல்லாம் கொடுத்துருக்காரு, இவெல்லாம் ஒரு அற்பமான மனுஷன், இவனுக்கு போய் இந்த பவரை கொடுத்துருக்கிறாரு, எனக்கு தந்திருந்தா. நான் சொல்றேன், உங்க பேரையும் போய் செக் பண்ணி பாருங்க. இதை விட கனமானதை நான் எப்பவுமே சொல்லுவேன், நான் ஜட்ஜிக்கு பையன். சில காரியத்தை தீர்க்கமாக சொன்னேன்னா அடுத்த வருஷம் அப்படியே நடக்கும். இது என்னுடைய வாழ்க்கையில் பல 1000 சாட்சிகளை நான் நிரூபித்த காரியம். காரணம், எனக்கு பேர் வைக்கும் போதே கர்த்தர் அதற்குரிய தாளந்துகளையும் மேலே வச்சு தான் பேரையே வச்சிருக்கிறார். ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா சொல்லலாமா? இதெல்லாம் வேற லெவல் ஏரியாங்க. இதெல்லாம் புரியவே முடியாது சில ஏரியாக்களை கர்த்தர் கொண்டு போகிற விதத்தை. அப்படிதானா? சில நபர்கள் என்கிட்ட சொல்லுவாங்க, டேனியல் 10 வருஷத்துக்கு முன்னாடி இதை சொன்னேன், அன்னைக்கு நான் அதை அசால்ட்டாக நினச்சேன், நீ என்ன சொன்னியோ எக்ஸாக்ட்லி அப்படியே நடந்திருக்குன்னு சொல்லுவாங்க. அப்போ தான் நான் நினைப்பேன், ஆண்டவர் வச்ச பேர் இல்லை, ஆண்டவர் வைக்கும் போதே அழைக்கும் போதே இப்படித்தான் அழைச்சிருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதனால் பேர்லாம் வைக்கும்போது ஆண்டவர்கிட்ட கேட்ட அர்த்தம் உள்ள பேரை வைங்க. சரியா? சில பேர்லாம் இப்போ நாகர்கோவில் சைடில் கேட்டால் மண்டையிலே ஏற மாட்டேக்கி, அதை திருப்ப கேட்க வேண்டியிருக்கு. சொல்லுங்க திருப்ப என்ன சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஒருத்தர்கிட்ட கேட்டேன், இந்த பேரை எங்கே செலக்ட் பண்ணி என்ன, என் பேர் வார்த்தை, என் பொண்டாட்டி பேரில் இருக்க வார்த்தை, எங்கள் அப்பா பேரில் இருக்கிற வார்த்தை, என் மனைவி பேரில் அப்பா பேரில் இருக்கிற வார்த்தையும் சேர்த்த 4 பேர் வந்துட்டு சார். பேர் வைக்கிற அலையாது பார்த்தீங்களா? இப்போ நிறைய பேர் இப்படி தான் பேர் வைக்காங்க. அதாவது மைண்ட்லேயே புரியப்படாது. டீச்சர்லாம் வாசிக்கும் போதே திணறணும். அப்படி நினச்சி பேர் வைக்காதீங்க. பேர் வைக்கும்போது ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே எனக்கு ஒரு பிள்ளையை கொடுத்துருக்காரு, இந்த பிள்ளை இந்த உலகத்தில் என்ன செய்ய போகுது, இந்த குழந்தைக்கு இந்த உலகத்தில் என்ன வேலை, அதை சம்மந்தப்படுத்தி எனக்கு ஒரு பேர் தாங்கன்னு கேளுங்க. கர்த்தர் அழகான பேரை உங்களுக்கு தருவார். சரிதானா? ஸ்தோத்திரம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நல்லா கவனிங்க, நீ பயப்படாமல் அமர்ந்திருக்கப்பார். இன்னைக்கு வந்திருக்கிற உங்களை பார்த்து சொல்றேன், எதுக்கும் பயப்படாதீங்க. எதுவும் தீமையா நடக்காது. தீமையை போல செய்திகள் வரலாம், தீமையை போல உங்களுக்கு சில நபர்கள் அவங்க உருவாக்கி கூட வச்சிருக்கலாம். பாருங்க, அவன் ராஜாவே சொல்றான், உனக்கு பதிலாக இவனை ராஜாவா வச்சிருவேன். உடனே கலங்கிட்டான், ஐயோ எனக்கு பதிலாக இன்னொரு ராஜாவா. ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாம அமர்ந்திருக்கப்பார். இருதயத்தில் கை சொல்லுங்க, இதயமே, என்னுடைய இதயமே பயப்படாத, அமர்ந்துரு, அமர்ந்து சிரிச்சுக்கிட்டே இரு, நல்லா சாப்பிடு. சொல்லுங்க நல்லா, சொல்லுங்க நல்லா. இன்னைக்கு அதை வேற பொருளை கிளப்பிவிட்டான்னு பாருங்க. உபவாசம் இருந்தால் தந்துடுவாரு. நல்லா இருக்கிறது பூரா செத்துக்கிட்டு இருக்குவேன் தெரியுமா? கவனிங்க, கடந்த நாட்களில் எங்கள் அம்மா திடீர்னு மயங்கி விழுந்துட்டாங்க. அவங்களுக்கு 78 வயசுக்கிட்ட ஆகுது. எல்லாம் விசுவாசிகள்லாம் ஓடி போய் செவரை ஏறி குதிச்சு கதவெல்லாம் திறந்து 3 மணி நேரமாக மயங்கி கிடந்த அம்மாவை ஆஸ்பத்திரியில் கொண்டு சேர்த்துருக்கேன். ஆஸ்பத்திரியில் ஐசியூவில் வச்சாச்சு 2 நாள். நாங்கள் போகிறோம், விட மாட்டேங்கிறான். கவனிக்கிறீங்களா? இப்போ அம்மாவை வந்து பார்த்த உடனே பார்க்க இருக்கிறதுனால சண்டை போடுறோம். நீ எனக்கு சொத்து தரல, நீ எனக்கு ஒரு ஜான் நிலத்தை தரல, அந்த கிணறை எனக்கு தரல. அம்மாவை கொண்டு ஐசியூவில் வச்சாச்சுன்னா அப்புறம் டாக்டர் விடுற நேரம், டாக்டர் விட வாட்ச்மேன் சொல்ல உள்ளே போகாதேங்க, நான் பாஸ்டரியா, நீ எவனா இருந்து போ. அப்புறம் அவன் கையை தானே கும்பிட்டு நிற்க வேண்டியிருக்கு. அவன் 7 பிடிச்சிருக்கானோ 6 பிடிச்சிருக்கானோ தெரியல.
ஒரு அம்மாவை பார்க்குறக்கே இப்போ அவன்கிட்ட கும்பிட வேண்டியிருக்கு. சார் வணக்கம் சார், இந்தாங்க சார் லட்டு சார், நீங்கள் மட்டும் போயிட்டு வாங்க. அம்மா அப்பாவை நல்லா இருக்கும்போதே வீட்டில் போய் பார்த்துடலாம்ல. ஈசி சேரில் இருக்காங்க, கட்டில் படுத்திருக்காங்க, வந்தா மௌனே வாடா சிக்கன் எடுத்து தரட்டாடா அப்படின்னு கேட்கும் போதே சந்தோஷம் போய் பார்க்கலாம்ல. அப்போல்லாம் கர்ரு புர்ருன்னு போகிறது. பிறகு ஐசியூவில் வச்சுக்கும்போது அம்மா அம்மா எங்களுக்கு ஃபோன் பண்ணி எங்கள் அம்மாவுக்காக ஜெபம் பண்ணுங்கள். நாங்கள் அம்மாட்ட என்ன எத்தனை நாள் சொன்ன பண்ண, உங்கள் அம்மாவை போய் எத்தனை நாள் நீ பார்த்த, படுத்து கிடக்க மட்டும் ஒய்யாரமாக பேசுகிற, என்கிட்ட வந்து ஜெபம் பண்ண வர. ஆண்டவர் மேலேருந்து நகைக்கிறார். சரியா, உள்ளே விட மாட்டேன்ட்டான் 2 நாளா. பிறகு நைஸாக போய் எங்கள் அம்மாட்ட கேட்டேன், பக்கத்தில் உட்காந்தேன், ஏம்மா ஏன் மயங்கி விழுந்தியன்னு. எங்கள் அம்மா இப்போவுமே ஒரு 80 கிலோ இருப்பாங்க, செம வெயிட்டான ஆள். மயங்கி விழுறதுக்கு வாய்ப்பே கிடையாது, ஏன்னா அவ்வளோ கொழுப்பு இருக்குது. 1 மாதம் சாப்பிடலன்னா கூட தாங்கும். கேட்டேன், அவ மெதுவாக என்கிட்ட சொல்கிறா, டேனி என் பிள்ளைகள் 2 ஊழியம் செய்தா. ஆமாம் செய்து, நல்லா தானே செய்து. ஆமாம், அது இன்னும் நல்லா செய்யணும்னு உபவாசம் இருந்தேன். எத்தனை நாள்? 5 நாள். எப்படி உபவாசம் இருந்திய? ஃபுல்லாக சாப்பிடல. யார் சொன்னா அப்படின்னு. நான் டிவியில் ஒரு மெசேஜ் காட்டிக்கிட்டு இருந்தேனா, அதில் ஒரு ஊழியர் வந்தாரா. அவர் வந்து சொன்னார், அண்ணாள் 84 வயசில் ஆலயத்தில் உபவாசத்தை ஜெபித்தாருனாரா. எனக்கு உள்ளம் பொங்கிட்டு. அந்தாக்க கொடுத்தேன் கொடு 4. அண்ணாளுக்கு புருஷன் கிடையாது, வாழ்க்கை இல்லாமல் வீட்டில் இருந்தவளை சரி சர்ச்சில் வந்து இருன்னு சோமுன்னா ஆண்டவர் ஜெபிக்க வச்சார். உங்களுக்கு புருஷன் பிள்ளைகள் சபை எல்லாம் இருக்குல்ல, நேரத்துக்கு சாப்பிட்டு தொலைங்கல. சொல்லுங்க, நேரத்துக்கு சொல்லுங்க. நான்லாம் என் சபையில் சொல்லியிருக்கேன், யாரும் உபவாசம்லாம் இருக்கக்கூடாது. சும்மா அந்த உபவாசம் இருக்கேன். அதாவது புருஷனுக்கு சோறு போட முடியலன்னா அன்னைக்கு ஃபாஸ்டிங்க, அதுக்கு பேர் உபவாசமா? சொல்லுங்க. அவன் நல்ல சாப்பாடை என்னைக்கு சாப்பிட? புரியுதா? அல்லேலூயா. அதாவது இன்னொரு ரகசியத்தையும் சொல்லட்டா, கேப்பீங்களா? டைம் யாரும் பார்க்கக்கூடாது, சரியா? நான் பிரசங்கம் பண்ண வாட்சை பார்த்தீங்கன்னா எனக்கு கடுங்கோவம் வரும். ஆமாம், அப்போல்ல போய் வாட்சை பார்க்கீங்களா? உள்ளே இருக்கிற ஒரு கருப்பா பச்சையா வெள்ளையா நல்லவரா கெட்டவரா அதெல்லாம் பார்க்க மாட்டேங்கல. வெளியே பவ்யமாக உட்காந்துக்கலாம். சொல்லுங்க மேடம். இங்கே வந்து ஏன் வாட்சை பார்க்கிய? கத்தர் நல்லா தானே வச்சுருக்காரு. எல்லாருக்கும் ஹார்ட் ஓடுதா? கை வச்சு பாருங்கள், ஹார்ட் நல்லா அடிக்கான்னு பாருங்கள். பார்த்தீங்களா? நல்ல வேலை, எனக்கு ஹார்ட் இங்கே இருக்கு. கவனிக்கிறீங்களா? இப்போ நம்ம பிள்ளைகளுக்கு என்ன சொல்லிக் கொடுக்குறோம் தெரியுமா? பயலுக்கு என்ன சொல்லிக் கொடுக்குறோம்? இலை, நீ ரோட்டில் போகும்போது பொம்பளை பிள்ளைகளை பார்த்தா கனமாக நடத்தணும், பார்க்கக்கூடாது. பொம்பளை பிள்ளைகிட்ட பேசினா குத்தி கொண்டு விடுவேன். இங்கே பொம்பளை பிள்ளைகிட்ட என்ன சொல்லிக்குவோம்? காலேஜ் போகிறடா, ஏதாவது பையன்கிட்ட பேசின மூளை மிளகாவை ராவி கண்ணில் தூவிடுவேன். இப்படி சொல்லி வளர்க்குறியல்ல. அந்த பிள்ளைகளுக்கு என்ன சொல்லி கொடுக்கன்னா, ஆம்பளைனால கேவலம் கெட்டவன், தருதலை, அவன்கிட்ட பேசிடாதுன்னு அர்த்தம். அவனை எட்டி கூட பார்த்துடாத, செத்தன்னு சொல்கிறோம். அப்படி தானே சொல்கிறோம். கடத்திட்டு போயிடுவான், எங்கேயா கொண்டு லாட்ஜில் வச்சு விற்றுருவான், உன்னை பாலைவனத்தில் கொண்டு விற்றுருவான். இதெல்லாம் சொல்லி கொடுத்து வளர்க்கில்ல. அவன்கிட்ட பேசிடாத, பைக்கில் இவன்ட்ட வந்துடாத. நான் நல்லது, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அந்த பொம்பளை பிள்ளைக்கு நீ ஒரு பொண்ணு, ஒரு பெண்மை உனக்கு இருக்கணும். உன்னை நம்பி இன்னும் கொஞ்ச நாள் கழித்து ஒரு ஆண் வருவான். அந்த ஆணுக்கு இன்னென்ன தேவைகள்லாம் வெரைட்டியில் இருக்கும். அதில் நம்பர் 1 என்ன இருக்கும், நம்பர் 2 என்ன இருக்கும் சொல்லி கொடுத்தோமா? எதை மட்டும் சொல்லி கொடுப்போம்? அவனை பார்த்துடாதடி, அவன் ஏமாத்திடுவான்டி, இவனை இலை விழுந்துடாதடா, அழகா வருவாடா, அப்படியே மயங்கிறாதடா. இதை சொல்லி கொடுத்தோம்ல. அவனுக்கு அதை சொல்லி கொடுத்தோமா? ஒரு பெண் கடைசியில் உனக்கு வருவாடா, அவளுடைய ப்ரையாரிட்டியில் என்னெல்லாம் இருக்கும், நம்பர் 1 என்ன, நம்பர் 2 என்ன, நம்பர் 3 என்ன சொல்லி கொடுத்தோமா? அதை சொல்லி கொடுக்க மாட்டோம். எதை சொல்லி கொடுக்க கூடாதோ அந்த கேவலத்தை மட்டும் சொல்லி கொடுத்து நம்ம 2 பேரையும் தீயா வளர்த்து விட்டுருக்கோம். அது அங்கே நின்று தீயானுக்கு, இது இங்கே நின்று தீயானுக்கு. கடைசியில் பார்த்தா ஒன்றும் ஒழுங்காக வாழ மாட்டேங்கி. புரியுதா? இந்த அண்ணாள் ஏன் சர்ச்சிலே கிடந்தா? புருஷன் இருந்தால் வந்திருப்பாளா? சொல்லுங்க, வாய்ப்பே கிடையாது. நான் இந்த சர்ச்சுக்கெலாம் போகும்போது சில பாஸ்டர் சொல்லுவாங்க, பாஸ்டர் எங்கள் சர்ச்சில் இந்த 4 பெண்கள் இருக்கிறாங்க, சபையிலே தான் இருப்பாங்க, விளங்காமல் போவேன். ஏன் அவள் சபையிலே இருக்கா? வீட்டில் இருக்க பிடிக்கல. நாங்கள் உங்களுக்கு என்ன சொல்கிறோம்? சண்டே வாங்க, இல்லை இடையில ஒரு கூட்டம் வச்சா வாங்க. வீட்டில் இருக்க குத்த வைக்க பிடிக்கல, நான் சர்ச்சில் போய் தோத்துறோம். ஆண்டவர் சொல்கிறேன், நானே சர்ச்சில் இல்லை, இப்போ நான் வெளியே போயிருக்கேன். புரியுதா? எங்க பாவமே உலகத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி ஏதேன் தோட்டத்திலே படுத்து கிடந்தார் ஆண்டவர். அதான் பாட்டுப்படி
துதிசை மனமே துதிசை. அதாம் அடுத்த பாட்டுப்படி இயேசு நல்லவர். அதாம் அடுத்த பாட்டுப்படி கிருபை இதே தேவ. இப்படியா இருந்தாரு. பகலின் குளிச்ச நேரத்தில் வருவார், பிள்ளைகளோட தோல் கொடுத்து உழவுவார், ஜாலியாக இருப்பார், சந்தோஷமா பாய் பாய் போயிட்டு வரேன், நீங்கள் ஜாலியாக இருங்க. அதனால் இந்த வீட்டில் வழி இல்லாமல் இங்கே வந்து சர்ச்சில் இருக்கிறவங்கள நம்பி சபை கிடையவே கிடையாது. நான்லாம் எங்கள் சர்ச்சில் சொல்லியிருக்கேன், சும்மா சர்ச்சுக்கு வந்தீங்கன்னா தொலைச்சி நீ வீட்டில் இருக்கிற நபர்கள்ட்ட ஒழுங்காக இல்லாமல் தான் இங்கே வந்து தோத்திரம் ஆமை நல்ல இல்லையா ஆண்டவர் பார்த்துட்டு சிரிச்சுட்டே இருப்பார். இதுகள்லாம் என்ன கோஷிகள்னு தெரியல. அல்லேலூயா. அப்போ எதை சொல்லி கொடுக்கணும்? நீ ஆண், எல்லாரும் சொல்லுங்கள், நீ ஒரு ஆண் மகன், உனக்கான தன்மை என்ன, இன்னும் கொஞ்சம் காலத்தில் உனக்கு என்னென்னலாம் நடக்கும். அல்லேலூயா. சொல்லுமா, சொல்லியே கொடுக்க மாட்டோம். நான் எல்லா இடத்துலையும் கேட்குறது, இங்கேயும் கேட்குறேன். குழந்தை பிறந்தவொடனே காலை பிடிச்சி முத்துறது, கையை பிடிச்சி முத்துறது. என் செல்ல குட்டி, ஓ என் புச்சு குட்டி, என் புட்டி. அப்போ அதுக்கு தெரியுமா என் அப்பன் என்ன கொஞ்சிறான்னு? சொல்லுங்க. ஏதோ காட்டு மாடு வந்து கொஞ்சுது, மீசையை வச்சு உருங்குதுன்னு அது ஹச்சம். அப்போ பூரம் கொஞ்சிறது. அவன் கொஞ்சம் மீசை வளர்ந்து கர்ரு புருன்னு வந்து நிற்பான் தெரியுமா? அப்போ அவனை பார்த்து இப்படி முறைக்கணும், பிசாசு வந்திருக்கான், பிசாசு பெத்து போட்டிருக்கா பாரு, நாயை பெத்து போட்டிருக்கா பாரு. அப்பந்தான் அவனுக்கு நீங்கள் கிஸ் பண்ணணும். அப்பந்தான் அவனுக்கு இது என் அப்பன் நல்லவன்னு சொல்லணும். அப்போ கிர்ரு புருன்னு அப்போ அங்கே வந்தால் பையன் இங்கே ஓடுறது. புரியுதா? நான் இப்போ உங்களை பார்த்து கேட்குறேன், மீசை முளைச்சி 12 படிக்கிற ஒரு பையனை பெற்றோராகி நீங்கள் என்னைக்காவது கூப்பிட்டு ஹக் பண்ணியிருக்கீங்களா? தகப்பனாட்ட கேட்குறேன். 5 அடி தூரமே உத்தர மாட்டேங்க உங்களுக்கு. நீங்கள் இந்த ரூமில் இருந்து அவன் படிப்பு பையெல்லாம் தூக்கிட்டு அந்த ரூம் போடுறான். நீங்கள் தெரியாமல் அந்த ரூமுக்கு போனீங்கன்னா அவன் பைக்கெட்ட தூக்கிட்டு பாத்ரூமுக்கே போயிடுறான். நீ அங்கே தான் வரமாட்டாயா சாமி? ஒரு 12 படிக்கிற பொம்பளை பிள்ளைகளை பெற்றோர் கேட்குறேங்க, உங்கள் அம்மாவை கேட்குறேன், என்னைக்கு கடைசியாக உங்கள் பிள்ளை கூட உட்காந்து ஹக் பண்ணி, நீ ஒரு பொம்பளை பிள்ளைடி, நீ ஒரு மென்மையானவா, நீ ஒரு பூவுக்கு சம்மம், நீ ரொம்ப அழகானவ, என்னைக்கா கட்டி பிடிச்சி பேசியிருக்கீங்களா? பாஸ்டர் அவளை எங்க பேச, அவ ஊதாரி மாதிரி அலையிறா, அவ என்ன உடுக்குறா அவங்களுக்கு தெரியுமா? கண்ணாடி முன்ன 4 மணி நேரம் நிற்கா. நான் கேட்க, நீ நின்னல்ல, நம்ம பருவத்தில் என்ன செஞ்சோம்? புரியுதா? அப்போ நீ யாருடா, உன் தன்மை என்ன, நீ யாருடி, உன் தன்மை என்னங்கிறத சொல்லி கொடுக்காம அதுகளை கல்யாணம் காணா ஊரின் கல்யாணத்தில் தான், அது என்னன்னே தெரியாம கல்யாணத்துல போகுது. அதனால தான் 4வது நாள் சண்டை, 5வது நாள் அடிதடி, 6வது நாள் குடம் உடைத்தல், 7ஆம் நாள் கோட்டுவாசல், 8ஆம் நாள் வக்கீல் வீட்டில் நிற்றல், 9ஆம் நாள் சரவு, 10வது நாள் விடுதலை. முடிஞ்சுதா கதை? எதெல்லாமா சொல்லி கொடுத்தோமே. உன் உணர்வு என்ன, இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்களின் ஃபீலிங் என்ன சொல்லி கொடுத்தோமா? அதை சொல்லி கொடுக்கறது கிடையாது. அங்க போயிடாத, கெட்டி பாத்துறாத, பின்னாடி பாத்துறாத, அங்க ஒருத்தர் இருக்கான். சரி, என்னை பேச விட்டா ரொம்ப நேரம் பேசுவேன். பட் பாஸ்டர் பின்னாடி இருந்து முறைத்து கொண்டே இருக்கிறார். சரியா? ஏன்னா இன்னொரு ஆராதனைக்கு போகணும். சும்மா சொல்றேன், அவர் முறைக்கல, சிரிச்சுட்டு இருக்கிறார். சரி கவனிங்க. இந்த 2 புகைக்கிற கொல்லிக்கட்டைகளாகிய சீரியரோட வந்த ரேத்சீனும் ரெமலியாவின் மகனும் கொண்ட உக்கிர கோபத்து நிமித்தம் உன் இருதயம் துவள வேண்டாம். நல்ல ஒரு ரகசியத்தை இன்னும் விதைக்க போறேன், கவனிங்க. ஆகாஸ் என்ன நினைச்சிட்டாரு? யூதராஜா, இந்த சீரிய ராஜாவும் பெக்காவும் எனக்கு விரோதி, அவங்க என்னை விட பலசாலிகள், என்ன ரீப்ளேஸ் பண்ண வந்திருக்கிறான்னு நினைச்சான். ஆனா பரலோகம் அவங்களுக்கு ஒரு பேர் வைக்குது, 2 என்ன கட்டை? புகைக்கிற கொல்லிக்கட்டை. எல்லாரும் சொல்லுங்க. நீ தான் எதிரின்னு பார்க்க, பரலோகம் அவங்கள புகைக்கிற கொல்லிக்கட்டையா தான் பார்க்குது. ஆமேன்னு சொல்லலாமா? இன்னைக்கு கிறிஸ்தவர்களுக்கு நிறைய பயம். ஐயோ எங்கள் ஆட்சி போய்விடுமோ, எங்கள் ஆராதனைகள் நிறுத்தப்படுமோ, எங்களுக்கு விரோதமாய் பலர் திட்டம் தீட்டுகிறார்களே. நான் சொல்றேன், எல்லாம் புகைக்கிற கொல்லிக்கட்டைகள். சொல்லுங்க. நீங்க வச்சிருக்கிற பேர் அல்ல, நீங்க தான் அவனுக்கு மகிமையான பேர் சூட்டுறிய. நீங்க தான் 72 மணி நேரம் ஜெபம் அவனுக்காக பண்றிய. நீங்க தான் தெருவா வால் போஸ்ட் அடிச்சு ஒட்டுறிய. பரலோகம் அவனை பார்த்து சொல்லுது, ஏல அவன் புகைக்கிற கொல்லிக்கட்டலை, அதை விட்டுரு, நான் பார்த்துக்கிறேன். நீ பாட்டுக்கு ஆராதனை நடத்து, நீ பாட்டுக்கு குடும்ப கூடுகை செய்யி, நீ பாட்டுக்கு ஜனங்களை ஆராதிக்க வைடா, மீதியை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்றாரு. நம்ம இன்னைக்கு எதை வச்சுக்கிட்டு பெக்கா 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 பெக்கான்னுட்டு இருக்கும். உங்க எதிரிக்கு கத்தர் வச்சிருக்கிற பேருக்கு புகைக்கிற கொல்லிக்கட்டை. எல்லாரும் சொல்லுங்க. உங்க தொழிலுக்கு விரோதமா மந்திரவாதம் வைக்கிறவனா இருக்கட்டும்,
உங்க குடும்பத்துக்கு விரோதமா சதி செய்யறவனா இருக்கட்டும், அவனுக்கு கர்த்தர் வச்சிருக்கிற பேரு புகைக்கிற கொள்ளி கட்டை. கடந்த வாரத்தில் ஒரு ஆளை சந்திக்க போனேன். அவர் ஒரு இவாஞ்சலிஸ்ட், அதாவது பைபிளை தூக்கிட்டு போய் ஊர் ஊரா பிரசங்கம் பண்றவர். அவருக்கு திடீர்னு சரீரத்தில் பயங்கரமான வேதனை. நான் போய் பார்க்க போயிருக்கேன். ஐயா என்னாச்சு? ஒருத்தன் பொம்மை செஞ்சு வச்சு அதை பின்னாடி இருந்து ஊசியால குத்துறான். எனக்கு நல்லா இருந்துச்சு, சினிமா படம் பார்த்த மாதிரி இருந்துச்சு. ஒரு பொம்மை செஞ்சு வச்சிருக்கானா, அதை பின்னாடி இருந்து குத்துறானா. நான் கேட்டேன், அதனால உங்களுக்கு என்ன தீமை? அங்க எப்பெல்லாம் பொம்மையை குத்துறானோ அப்பெல்லாம் இங்க குத்துது. இதை யார் உங்களுக்கு சொன்னானே? அதை ஒரு ஆவிக்குரிய போதகர் கண்ணை மூடி ஜெபம் பண்ணும்போது காட்சியாய் கண்டதாய் சொன்னார். எனக்கு கொஞ்சம் கோபமாக தான் இருக்கு. ஆண்டவர் அவன் புகைக்கிற கொல்லிக்கட்டங்கிறாரு, நீ அவனுக்கு கேட்குற ஆளுக்கெல்லாம் அந்த மகிமையை கொடுத்துக்கிட்டு இருக்க. நான் சொன்னேன், இதை நம்புறதுக்கு நான் இல்லை. உலகத்தில் செய்வன இருக்கா? இருக்கு. உலகத்தில் உங்களுக்கு விரோதமாக சிலவன் போராட்டம் பண்ணுறானா? பண்ணுறான். நான் இதை இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அவன் ஒரு பொம்மையை செய்வானா, அவன் அங்கே அதை குண்டூசியை வச்சு குத்துவானா, அப்போ உங்கள் முதுகுல ஊசி குத்துமா? அப்போ நம்ம ஆள் யாரு சும்மாவா இருக்காரு? சொல்லுங்க. இதை நம்புறதுக்கு ஒரு ஜெப கூட்டமே நடக்குங்க. இதை ஏமாத்தி வச்சிருக்கிறதுக்கு ஒரு பெரு கூட்டமே இருக்கு. நான் கேட்டேன், இந்த ஊசியை குத்துறது எப்போ நிறுத்துவாங்கன்னு கேட்டேன். அது இன்னும் 2 மாதம் ஆகுமா? நான் சொன்னேன், 2 மாதம் ஆனாலும் போகாது, 20 மாதம் ஆனாலும் போகாது. உன் நம்பிக்கை என்ன? நீ வர்றவன்ட்டு அதை தானே சொல்ற. பின்னாடி குத்துறவனே கண்ணீர் வடிக்கிறார், வடிச்சவனே சொல்றாரு ஊக்க வச்சு குத்துறான். நான் சொல்றேன், அது புகைக்கிற கொல்லிக்கட்டன் என்னைக்கு சொல்றியோ அன்னைக்கு ஊக்கம் இருக்காது, ஊசியும் இருக்காது, பொம்மையும் இருக்காது. ஆமேன்னு சொல்ல மாட்டீங்கல்ல? ஏன்னா உங்களுக்கு அந்த பயம் தானே இருக்கு. பாஸ்டர் பக்கத்தில் ஆண்டவர் சொல்றாரு, சொல்லாது, அது கொல்லிக்கட்டை, அது புகைக்கிற கொல்லிக்கட்டை. ஆமே சார், வாங்க, நீ துவள வேண்டாம் அப்படின்னு சொன்னார். 9வது வசனத்தை வாசிக்கிறேன். எப்பிராயிமின் தலை சமாரியா, சமாரியாவின் தலை ரெமலியாவின் மகன். நீங்கள் விசுவாசிக்காவிட்டால் நிலை பெற மாட்டீர்கள். அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, விசுவாசிக்காவிட்டால் நிலை பெற மாட்டீர்கள். இன்னும் நிறைய பேசிட்டே போகலாம் இந்த சாப்டர்ல. ஆனால் ஒரு முடிவுக்கு நான் உங்களை கொண்டு வரேன். ஃபைனலாக ஒன்று சொல்லி முடிக்கிறேன். யாருக்குள்ளெல்லாம் விசுவாசம் இருக்குதோ அவர்கள் இந்த உலகத்தில் ஜெயித்து கொண்டே தான் இருக்கிறார்கள். ஆமே. விசுவாசம்னா என்ன? நடக்கவே நடக்காதுன்னு ஜனங்களால் சொல்லப்படுகிறத நடந்தே தீரும்னு சொல்லிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா? அந்த வார்த்தைக்கு பேரு விசுவாசம். ஆமே. இவெல்லாம் விளங்கிவிடவே மாட்டான்னு சொல்ற ஒருத்தனை பார்த்து இவன் தான் விளங்குவான்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன் பார்த்தீங்களா? அதுக்கு பேர் தான் விசுவாசம். நீலாம் வளரவே மாட்டான்னு 1000 பேர் சொல்ற இடத்துல நான் உங்களை பார்த்து நீ தாண்டா வளருவன்னு திருப்ப திருப்ப சொல்றேன் பார்த்தீங்களா? அதுக்கு பேர் தான் விசுவாசம். ஆண்டவர் இந்த திருச்சபையை பார்த்து சொல்றான், நீ விசுவாசிக்காவிட்டால் சித்தி பெற மாட்டாய். ஒருவேளை உங்க விசுவாசத்துல குறைவு இருக்குமானால் இந்த காலை நேரத்தில் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். என் வாழ்க்கையில கர்த்தர் ஸ்பிரிட் ஆஃப் அபண்டன்ஸை வச்சிருக்கிறார். இனிமே தான் அதை நான் பார்க்க போறேன். என் கிரேடை, என் மரியாதையை, என் கணத்தை இந்த உலகத்தில் எவனும் ரீப்ளேஸ் பண்ண கர்த்தர் விட மாட்டார். எவன் பொம்மை செஞ்சு வச்சு குத்துனாலும் அந்த ஊசி என்ன குத்தாது. கர்த்தர் என் இடது பக்கத்திலும் வலது பக்கத்திலும் துணையாய் நிற்கிறார். நான் உனக்கு துணை இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் என் கூட நடக்கிறார். என் மனைவி இந்த உலகத்தில் ஆசீர்வாதமாக இருப்பாள். என் கணவன் இந்த உலகத்தில் ஆசீர்வாதமாக இருப்பார். என் பிள்ளைகள் இந்த உலகத்தில் செழிப்பா மாறுவாங்க. நான் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஹல்லேலூயா. எல்லாரும் எழும்பி நின்று கண்களை மூடி ஜெபிப்போமா?